உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான நேரத்திலே இந்த அருமையான இந்த மாலை நேர இந்த கூட்டத்திற்கு செய்து கொடுப்பதற்காக என்னை அன்போடு கூட ஏற்றுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஒரு சிறு ஜெபத்தை செய்து நான் தொடர்ந்து அடுத்த பதிப்பில் செல்வோம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, விசேஷமாக இந்த அருமையான இந்த சாயந்தர பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் நாமத்தினால் 2 அல்லது 3 பேர் பூமியில் ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுது அவர் நடுவில் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தெய்வம், இந்த அருமையான நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது என்று வாக்கு பண்ணியிருக்கிற என் தெய்வம், ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் உமது அடியார்களாக கூடி வந்திருக்கிற இந்த இடத்துல ஆண்டவரே, நன்மையும் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ஜீவனை கட்டளையிடும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பிரேயர் மீட்டிங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வேண்டுதல் விருப்பங்கள் பரலோகத்தின் தேவனை உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தில் பதில் செய்யப்படட்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கும் தேடாதிருக்கிறவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்க செய்கிறேன். ஆண்டவர், உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்கள் சந்தோஷப்படத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் ஆச்சரியமாயும் கர்த்தர் பதில் கொடுக்கும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரலையும் உமது ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக என்றபடி இந்த ஈவினிங் பிரேயர் மீட்டிங்களுக்கு போனது நல்லது, இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டது நல்லது, ஜெபித்தது நல்லது. ஆண்டவரே, உடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டது, உடைய வார்த்தைகள் வல்லமையினால் நிரப்பப்பட்டது நல்லது என்று சொல்லத்தக்கதாக இன்று இந்த அருமையான நேரத்தில் ஒரு அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பார்க்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேவனே, விசேஷமாக இன்னும் ஆண்டவரே, இந்த இடத்துக்கு இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிறவர்களும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு வர விரும்பியும் தடைப்பட்டு போனவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் நினைத்தவர்களும் பேர் பேராக ஆசீர்வதியும். இந்த எல்லை வளாகம் முழுதும் உடைய தேவ பிரசனம் நிரம்பி இருக்கட்டும். தேவனுடைய செக்கின மகிமை நிரம்பி இருக்கட்டும். தேவனுடைய வஸ்திர தொங்கலாலானது அந்த மகிமை இந்த இடத்துல இருக்கட்டும். உம்முடைய வஸ்திரத்தை தொட்ட யாவரும் சுகமானார்கள் என்ற இடத்தில் வாசிக்கிறபடி ஆண்டவரே, இந்த வளாகத்தில் இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் சுகமாய் காணப்படத்தக்கதாய் ஒவ்வொருவரும் கர்த்தர் பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிறவங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே, இருதயத்தில் நல்ல சந்தோஷத்தினால் கர்த்தர் நிரப்புவீராக. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தெய்வம், இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதமாய் கிரியை செய்யுங்கப்பா. இங்கிருந்து ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களும் உடைய சமூகத்தில் பிரியமாய் இருக்கட்டும். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமாய் இருக்கும் என்ற வசனத்தின்படி தேவனே, இந்த இடத்துல இருந்து ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டருளும்படி நினைத்தருளும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன இடைவெளிங்கிறத விட ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் ஒரு 3-4 தடவை இங்கே வந்திருக்கிறேன் இல்லையா? ஆமாம், 3 தடவை இது. ரைட்டு, இவங்க கரெக்டாக எண்ணி இருக்கிறாங்க. ஆமாம், அதான் நான் டவுட்டில் சொன்னேன் 3-4. ரைட்டு, நாங்கள் பல ஊர் பரனால எங்களுக்கு இருக்காது. காலையில் நாமக்கல்லில் பேசுகிறேன், இன்றைக்கி இங்கே பேசுகிறேன். நாளைக்கு சேலம் லெக்குலர் சிஎஸ்சி சர்ச்சில் 2 சர்வீஸில் காலையில் பேசுகிறேன். அப்படியே கண்டினியூ டெய்லி ஒவ்வொரு, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி 2 மாவட்டம், காலையில் ஒரு மாவட்டம், இப்போ ஒரு மாவட்டம், இது முடிச்சு நைட்டு சேலத்துக்கு போயிடுவோம். அதனால் போய்கிட்டே இருக்கிறதுனால நிறைய ட்ராவல், நிறைய ஊழியங்கள், நிறைய செய்திகள். பரவாயில்ல, எங்களையும் நினச்சி நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. ஏற்கனவே ஒரு புக் பண்ணி ஒரு டேட்டில் வர்றதா இருந்தது. ஆனால் அந்த டேட்டில் ஒரு சின்ன ஒரு குழப்பம், உங்கள் சைடாக என் சைடாக தெரியல. எனக்கு அந்த நேரம் காம்ப்ளிகேட்டட், அந்த வர முடியாமல் போச்சு. இன்றைக்கி வந்திருக்கிறோம். இங்கேருந்து நீங்கள் எல்லாருமே ஏற்கனவே நான் வந்த பொழுது எங்கள் புத்தகத்தை அறிமுகப்படுத்தியிருப்பேன். ஒரு சிலர் வாங்கியிருப்பீங்க, அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை எழுதி கொடுத்து வரலன்னு சொன்னால் நீங்கள் என்னை கொடுங்க. இது ஒரு அருமையான ஒரு மந்த்லி மேகசின், ஒரு டெய்லி டிவோஷன் மேகசின். ஒரு வசனத்தை எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சின்ன சின்ன உதாரணங்கள், கதைகள், சம்பவங்கள் மூலம் விளக்கியிருக்கோம். சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கிறவங்க, ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர், ஊழியம் செய்கிறவங்க, சிறுவர் ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், இப்போ 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சண்டே ஸ்கூல் கதை இதில் இருக்கும். அந்த கதை ஒரு குட்டியாக ஒரு கதை, அதுக்குரிய ஒரு மேட்சாக ஒரு வசனம், ஒரு குட்டியாக ஒரு பாட்டு, அதுக்கு ராகத்துக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அதனால் இந்த புத்தகம் ஓய்வு நாள் பாடசாலை அது ஆசிரியர்களுக்கும், குறிப்பாக சிறுவர் ஊழியம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான புத்தகம். அது மாத்திரமில்ல, உங்கள் வீடுகளில் தனி ஜபம், குடும்ப ஜபத்துக்கு ரொம்ப பிரயோஜனம் இருக்கும். வாலிப பையன்கள், பிள்ளைகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை நீங்கள் வாங்கி வாசிங்க. குறிப்பாக நீங்களே எழுதக்கூடிய தாளந்துகள், திறமைகள் இருக்குன்னு நீங்கள் என்ன சொல்லலாம், எழுதி கொடுக்கலாம். இதை எழுதுறது முழுநேர ஊழியர்கள் மட்டும் கிடையாது. நிறைய ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ், நிறைய டீச்சர்ஸ், நிறைய கிறிஸ்தவ, நிறைய நண்பர்கள், நிறைய பேர் கலந்து எழுதுகிறாங்க. ரொம்ப உங்களுக்கு அருமையான ஒரு புத்தகம். இது வாட்ஸ்அப்லேயும் என்ன செய்யுது, கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற பிரதான 8 மொழிகள் வெளிவருகிறது. அல்லேலூயா. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, மராத்தி, ஒரியா, இப்படி பல மொழிகள் அந்த டிவோஷன் வருது. கிட்டத்தட்ட பல லட்சங்கள் போது. ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். வாங்கிக்கோங்க, வாங்கி வாசிங்க. நம்முடைய ஊழியத்துடைய நோக்கம் என்னென்னா,
நாங்கள் கிராமங்களில் சுவிசேஷ தீவிரமாக அறிவிக்கணும். கிட்டத்தட்ட எங்கேயோ 1-2 அப்படி கிடையாது, 25,000 கிராமங்கள், 50,000 கிராமங்கள், இப்படி ஒவ்வொரு வருஷம் ஒரு இலக்கு வைப்போம். இந்த வருஷம் 50,000 கிராமங்களுக்கு ஒரு பெரிய இலக்கு வச்சுருக்கிறோம். வீடு வீடாக போய் கைப்பிரதி கொடுத்து, தெரு தெருவாக பிரசங்கம் பண்ணி, புதிய ஏற்பாடு கொடுத்து, விரும்புகிறவங்களுக்கு ஃபுல் பைபிள் கொடுத்து, இந்த வருஷம் 1,00,000 பைபிள் கொடுக்கணும்னு ஒரு இலக்கு வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. 1,00,000 பைபிள் வருகிற இந்த மே முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ மே மாதம் பார்த்தீங்கன்னா விபிஎஸ் ஊழியம் 8,000 கிராமங்களை விபிஎஸ்ன்னு சொல்லி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்முடைய விருதுநகரினுடைய ஹெட் ஆஃபீஸில் வச்சு ஒரு ட்ரைனிங், விபிஎஸ் ட்ரைனிங் முடிஞ்சது. கிட்டத்தட்ட 80,000 புக்கு பிரிண்ட் பண்ணி இப்போ வரைக்கும் வந்திருக்குது. இந்த விபிஎஸ் மூலம் 1,00,000 சிறுவர்களை சந்திக்கணுங்கிற ஒரு இலக்கு வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுசு 38 மாவட்டமும், ஆந்திரா, ஒரிசாலையும் அங்கே இருக்கிற மொழிகளையும் என்ன செஞ்சுருக்கிறோம்னா டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே எல்லாம் காப்பி அனுப்பியிருக்கிறோம். அங்கே அவங்க என்ன செய்வாங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த 3 மாநிலம் சேர்த்து 8,000 கிராமங்கள், தமிழ்நாட்டில் மட்டும் 5,000 கிராமங்கள்ங்கிற ஒரு பெரிய இலக்கு வச்சுருக்கிறோம். எங்களுடைய விபிஎஸ் 5 நாட்களுக்குரியது. ஆனால் ஒரு 3 நாள்லேருந்து அதிகபட்சம் 5 நாள் வரை ஒவ்வொரு கிராமங்களையும் நடத்துகிறோம். இப்போ எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற எல்லா முழுநேர ஊழியர்களும், அதே நேரம் நிறைய வாலண்டியர்ஸ், நிறைய தன்னார்வ ஊழியர்கள், நிறைய பாஸ்டர்ஸ் பல பகுதியில் என்ன செய்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய பேர் செய்கிறாங்க. நாங்கள் இதனால் என்ன சொல்கிறோம்னா, இந்த வீடுகளில் இப்போ லீவ் முடிச்சு வீட்டில் தான் பிள்ளைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, 12th முடிச்சு காலேஜ் முடிச்சு, இந்த மாதிரி சும்மா இருக்கிற பிள்ளைகள் வந்து ஒரு வாரம் 2 வாரம் எங்கள் இடத்துக்கு வாங்க, வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, சும்மா வீட்டில் கிடந்து நேரத்தை போக்கடிக்காமல் பிரயோஜனம் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யலாம். அல்லையிலையா சொல்லுங்கள். ஆமாம், அண்ணன் ஒரு ப்ரேயர் பேன்ஸ் நல்லா நடத்தினார். 3வது பயன்ஸ் இந்த ஃபெலோஷிப் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு என்ன சொல்லணும், எல்லோரும் கிளம்பி வெளியே போகணும். அல்லையிலையா சொல்லுங்கள். ஆமாம், அவர்கள் சிதறி போனார்கள். போன இடமெல்லாம் சுவிசேஷம் என்ன செஞ்சது, பிரசங்கம் பண்ணினார்கள். அடுத்த கட்டத்துக்கு, அதாவது கிறிஸ்தவத்தோட அடுத்த கட்டம் வளர்ச்சி, அதாவது ஒரு மெச்சூரிட்டி, ஒரு முன்னேற்றம் அப்படின்னா, அதாவது மற்றவர்களையும் ஆத்துமாதாயம் பண்ணக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் மாறும்போது தான் அங்கே ஒரு வளர்ச்சி இருக்கிறத, ஒரு பரிபூரணத்தை பார்க்க முடியும். நாம் ஜெபிக்கிறோம், பிரசங்கத்தை கேட்குறோம், பைபிள் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், இதோட கிடையாது. பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்து என்ன ஆயிரும், இன்புட் எடுக்கிற மாதிரி என்ன செய்யணும், அவுட்புட் போகணும். அது மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. சாப்பிட்டது மற்ற 4 பேர் சொல்லணும். ஆஸ்வால்டு ஜே ஸ்மித் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லுவார், இயேசு குறித்து கேள்விப்படாதவங்க வெளியே லட்சங்கள் கோடிகள் இருக்கிற பொழுது நீங்கள் மட்டும் திரும்ப திரும்ப பிரசங்கத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆனால் அந்த கேள்வி நிறைய கிறிஸ்தவங்க காதல் விழாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வேறு விஷயம். காதல் விழுந்திருந்தா தான் இந்த நாடு என்றைக்கே மாறி இருக்குல்ல, ஈரோடே மாறி இருக்குல்ல. எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் என்ன செய்ய, அது வேறு விஷயம். நம்ம 8,000 கிராமங்களில் விபிஎஸ் ஊழியர் வைத்திருக்கிறோம். ஒரு கிராமத்துக்குள்ள ஊழியர் செய்கிறதுக்கு 3000-லேருந்து 5,000 ரூபா செலவாகுது. 8,000 கிராமம்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஒரு அன்பான அழைப்புனா, இந்த ஊழியர்களுக்கு நல்லா ஜோம் பண்ணுங்க. வாலண்டியர் உங்கள் பிள்ளைகள் இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யலாம், அனுப்பலாம். இல்லை நீங்களே சும்மா இருக்கீங்கன்னா கூட என்ன செய்யலாம், நீங்கள் இன்னும் தூரமான இடத்துக்கு வர வேண்டாம். இதே இந்த சுற்றி இருக்கிற ஈரோடு சுற்றி இருக்கிற பக்கத்தில் உள்ள இடங்களை ஊழி செய்யலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஒரு 10 பிள்ளைகளை வரவழைச்சி 10 பிள்ளைகள் விபிஎஸ் என்ன செய்யலாம், நீங்கள் செய்யலாம். உங்கள் தெருவில் இருக்கிற ஒரு 10 பிள்ளைகள் நாங்கள் உங்களுக்கு புக்கெல்லாம் கொடுத்துட்றோம். அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் உண்டான அந்த எல்லா அந்த யூடியூப் சேனலில் எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா லிங்கையும் உங்களுக்கு அனுப்பிடுவோம். அதாவது நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்களாக இருக்கணும். வழியிலேயே சொல்லுங்க. கிராமங்களும் சுவிசேஷம் அறிவிக்கிறது, சிறுவர்கள் வாலிபர்கள் ஆண்டவர்களை வழிநடத்துவது, 3வது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆத்துமாதாயம் செய்கிறவர்களாக மாற்றுகிறது. இதுதான் இந்த ஊழியத்துடைய பிரதான இலக்கு. 57 வகையான ஊழியங்களை செய்து வருகிறோம். கிட்டத்தட்ட 1-2 ஊழியங்கள் கிடையாது, 57 வகையான ஊழியத்தை செய்து வருகிறோம். இந்த ஊழியத்துக்காக உங்களுடைய கருத்தான ஜபங்கள் தேவை. நாங்கள் என்ன சொல்கிறதுனா, நாங்கள் கிராமங்களை சர்ச்சு கட்டுறோம், இல்லைனா மிஷினரியை நீங்கள் தாங்குங்க, இல்லைனா விபிஎஸ் ஊழியத்து கொடுங்க, இப்படி ஒவ்வொன்றா சொல்லி யார்கிட்டையும் நாங்கள் சொல்கிற கிடையாது. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு உதவியாக இருக்க நீங்கள் விரும்பினால், ஒருவேளை நீங்கள் ஊழியத்துக்கு வர முடியாது, அலைய முடியாது, உங்களுடைய ஏஜ் நிமித்தம், உங்களுடைய வயது நிமித்தம், மூப்பு நிமித்தம் நீங்கள் வர முடியாது, அலைய முடியாதுன்னா, இந்த ஊழியத்துக்கு உங்களால் என்ற ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா, எழுப்புதல் விரும்பும் பங்காளர்கள், தேசத்துக்காக எழுப்புதலுக்காக நிறைய ஜெபிக்கிறோம். மாற்றங்கள் வரணும், கிராமங்கள் மாற்றம் வரணும், ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். இந்த ஃபெலோஷிப்பில் இருந்து உங்களில் ஒரு சிலர் ஒரு மாதம் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கிற ஊழியர் கிராமங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இல்லையா சொல்லுங்கள். அது என்னுடைய மனதில் இல்லை. இதை நான் ஜெபிக்கிற பொழுது பரிசுத்தாவினரும் உணர்த்தினதால உங்கள்கிட்ட பேசுகிறேன். மற்றபடி இயல்பாகவே என்னுடைய கேரக்டர் என்னென்னா, நான் காணிக்கை பற்றி ரூபாயை பற்றி என்ன செய்யப்படுறது கிடையாது, ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பேசுகிற ஆள் கிடையாது. ஆனால் அப்படின்னால உங்களுக்கு இன்னைக்கு இப்போ கர்த்தருக்குள்ளே பரிசுத்தாவினரோட உணர்த்துதலோடு கூட சொல்கிறேன். இந்த எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இந்த ஊழியத்துடைய எண்டு விஷயம் என்னென்னா, 7000 மிஷினரிகள் 1,00,000 கிராமங்கள்ங்கிற ஒரு பெரிய இலக்கு வச்சிருக்கிறோம். இப்போ வரையும் 1260 ஊழியர்கள் இருக்கிறாங்க. 8 மாநிலங்கள் ஊழியம் நடக்குது. இன்னும் இந்த வருஷத்தில் 1000 ஊழியர்கள் எடுக்கணுங்கிற ஒரு பெரிய இலக்கு வைத்திருக்கிறோம். அதாவது 29 வருஷமும் ஊழியம் பார்த்து 1260 பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த 2026 இந்த ஒரே வருஷத்தில் 1000 பேர் எடுக்கணும்னு சொல்லி ஒரு இலக்கு வைத்திருக்கிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா ரொம்ப பிரயாசப்படுறோம். எங்களுடைய வாரம் எங்கள்கிட்ட என்னென்னா ஒரு அப்டேட்டு,
யாரெல்லாம் ஊழியத்துக்கு உங்கள்கிட்ட கமிட்மெண்ட் ஆகிருக்கிறா, யாரெல்லாம் பார்ட் டைமாக வராங்க, ஃபுல் டைமாக வராங்க, வாலண்டியர் யார் வராங்களா, 1 hour மிஷினரியாக வராங்களா, பெண்கள் தெபோரால வராங்களா, டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறோமா, 1 hour மிஷினரி இருக்குதா, ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஊழியம் செய்யணும், ஒர்க் பண்ண வைக்கணும் பாருங்க. அப்படி என்ன செய்யறோம்னா ரொம்ப தீவிரமாக என்ன செய்யறோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அறுவடை மீதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆண்டவர் தேடுகிறார். ஆனால் அப்படினால இந்த அருமையான ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் ஊழியத்தில் இருக்கிற 1260 மிஷினரிகளுக்கும் உங்களுடைய ஜெபங்கள் இந்த ஃபெலோஷிப்பில் இருந்து தேவை. இன்னும் விசேஷம் சொன்னது போல் நீங்கள் உங்கள் இடங்களில் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஊழியம் செய்கிறவங்களாக உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு 10 பிள்ளைகள் 15 பிள்ளைகளுக்கு ஒரு டியூஷன் நடத்தலாம், ஒரு சண்டே ஸ்கூல் நடத்தலாம், இல்லைனா ஒரு விபி சொல்லி தினசலாம் அந்த மே மாத நாட்களில் செய்யலாம். ஒருவேளை உங்களுக்கு கைப்பிரதி வேணுமா, புதிய ஏற்பாடு வேணுமா, நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் அதை வாங்கி தாராளம் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். நீங்கள் டீமாக சேர்ந்து ஒரு இடத்துக்கு என்ன செய்யலாம், மந்த்லி ஒன்ஸ் இன்னொரு மாவட்டத்துக்கு போய் உழித்து போகலாம். இல்லையா சொல்லுமா, அப்போ அது ரொம்ப திருப்தியாக இருக்கும். நீங்கள் ஒரு ரிப்போர்ட் வாசிக்கலாம். இப்போ வந்து அவர் அழகாக கவிதை வாசித்தார் பாருங்க, என்ன கவிதை, சான்ஸே கிடையாது, வேற லெவல். நான் எனக்கு அவர் ஒரு போட்டியாளரை பார்க்குறேன். நான் முன்னாடி ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி லேனா தமிழ்வாணனுக்கு நிறைய கவிதை எழுதி அனுப்பியிருக்கிறேன். பழைய ஆளுகள் தெரியும் லேனா தமிழ்வாணன் யாருன்னு சொல்லி, இல்லையா? நல்ல ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு ஆசிரியர், ஒரு நல்ல ஒரு புத்தகத்தில் எழுதக்கூடிய நல்ல ஒரு பேராசிரியர். அவர் நான் எழுதின கவிதையெல்லாம் பார்த்து அவர் தன்னோட ஆட்டோகிராஃப் போட்டு எனக்கு அனுப்பிட்டார். தம்பி நல்லது, நல்லா முன்னேறுங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள், முயற்சிகள் வாழ்த்துக்கள்னு சொல்லி போட்டார். ஆனால் அந்த கவிதை நான் மட்டும் தான் வாசிக்க முடியும். அதனால் அவர் என்ன செஞ்சார், இவனார். அது மாதிரி அண்ணன் கவிதை எல்லாம் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா சொல்லுங்க? ஆமாம். அந்த மாதிரி இந்த மாதிரி திறமைகள் தாளந்துகளை இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி திறமைகள் தாளந்துகளை கர்த்தருக்கு என்ன செய்யணும், பயன்படுத்தணும். உங்ககிட்ட இருக்கிறத வெளியே கொட்டணும் பாருங்க, கொண்டை கொட்டணும். உங்க ஒவ்வொரு ஆள்கிட்ட பிடிச்சி உழுக்கணும், சாக்கு பிடிச்சி உழுக்கணும். உங்ககிட்ட இருந்து என்ன வரும், நிறைய இருக்குது. இப்போ நான் பிரசங்கம் பண்ணுற விட உங்களை ஒரு ஆள் பிரசங்கம் பண்ண விட்டா நீங்கள் என்னையோட பெட்டரா சூப்பராக பிரசங்கம் பண்ணுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நிப்பாட்டிட்டுமா? திறமையானவங்க நிறைய இருக்கிறீங்க. நாங்கள் எதுக்கு வந்திருக்கிறோம்? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய தாளந்துகள் எல்லா பதிலும் பயன்படுத்தணும். உங்களுக்கு ஒரு நாங்கள் செய்கிற ஒழியத்தில் என்ன செய்யறோம்னா, வயதானவங்களுக்கு ஒழியம் செய்கிறோம். இப்போ சில நாட்கள் அந்த ரிட்டையர்டு மிஷினரி FMBB, விசுவானி, IMS அவங்களெல்லாம் டியூட்டி முடிஞ்ச உடனே வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க இந்த மிஷினரி இயக்கம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அந்த மாதிரி ரிட்டையர்டான மிஷினரி எங்கள் காம்பவுண்டுக்கு வாங்க, உங்களுக்கு வேலை இருக்குது. இல்லையா சொல்லுங்கள்? ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரு ஊழியம் என்ன செய்ய, ஒரு டிபார்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஊழியம் தான். மற்றபடி உங்களால் கவர்மெண்ட் வேலை, மற்ற ப்ரைவேட்டில் போனீங்கன்னா 58 வயசு 60 வயசோட என்ன செஞ்சிடறாங்க, வீட்டு போயிருங்கிறாங்க. ஆனால் இயேசுவனை சொல்கிறேன், சாகிறது வரைக்கும் வேலை இருக்குது. இல்லையா சொல்லுங்கள்? ஸ்டான்லி பிரின்ஸுங்கிற ஒருத்தர் சொன்னாராம், 73 வயசு கிட்ட ஆன பிறகு அவரால் பஸ் ஏறி இறங்கி அலைஞ்சு ஊழிய செய்ய முடியல. ரொம்ப கைகாலெலாம் சோர்ந்து போச்சு, கால் வலி, மூட்டு வலி, பஸ் ஸ்டாண்டில் காற்று கிடக்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரி வெயில் அலைய வேண்டியிருக்கு. அதனால் ஆண்டவர்கிட்ட சொன்னாரா, ஏசாமி இனிமேல் என்னால் அலைய முடியல, கைகால ரொம்ப டயர்டாச்சு, இனிமேல் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், தயவுசெய்து எனக்கு வந்து நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளணும், நான் வீட்டில் இருந்து என்ன செய்கிறேன், எல்லாருக்கும் ஜெபம் பண்ண பிறகு ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ உயிரோட இருப்ப, இல்லைன்னா சீக்கிரம் செத்து போயிருவேன் அப்படின்னு இருக்கிறாரு. இல்லையா சொல்லுங்க? சரி, வயசாச்சுன்னு சொல்லி விடலாம்ல, உங்களுக்கு எனக்கு இறக்க இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவர் பார்த்துக்கிறார், நம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவர். நாமளும் வாலண்டியராக ரிட்டையர்மெண்ட் கேட்கக்கூடாது. ஜான் வெஸ்லி என்ன சொன்னார்னா, நான் சாக மட்டும் ஊழியம் செய்து கொண்டே இருக்கட்டும். இங்கே நிறைய பேர் போதும்னு நினைக்கிறீங்க, போதும் கிடையாது, இனிமேல் தான் நீங்கள் ஊழியம் செய்யணும். இல்லையா சொல்லுங்க பார்ப்போம்? இப்போ இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் தப்பா எடுத்துக்கிறாங்க, நான் கொஞ்சம் கிராமத்து பாசையில் பேசுவேன். நீங்கள் ஏதாவது திட்டன்னு வையணும் அடிக்கணும்னா இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே என்று பேசுங்க. இப்போ நிறைய பேர் நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட்டை நோக்கி நிற்கிறோம். சொல்கிற புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட்டை நோக்கி நிற்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், நம்ம வந்து எல்லாரும் காடு வா வீடு போப்போன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற 30-40 பேரில் வருஷத்துக்கு 2-3 சொல்லி போயிட்டா இந்த வளாகத்தை நிரப்புறது யாரு? அதாவது சங்கீதம் 22:30 ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என்று எண்ணப்படும். மல்கியார் 2:14 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்னையேன் அவர் ஒருவனை படைத்தார், அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமா இருந்தது, பின்னையேன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததி பெறும்படியாதனே. 2 தீமோத்தேயு 1:5 பார்த்தீங்கன்னா, அந்த விசுவாசம் உன் பாட்டியாகி லோவிசாலுக்குள்ளும் அது உன் தாயாகி ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது இப்பொழுது உனக்குள்ளும் நிச்சயத்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். அப்போ ஒரு 3 தலைமுறைகளாக 9 தலைமுறைகளாக டாக்டர் ஐடாஸ் கடர் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 9 தலைமுறைகளாக ஆண்டவர் சேவித்திருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய குழுவை, நம்முடைய ஃபெலோஷிப்பை அடுத்த கட்டம் யார் கொண்டு போகிறாங்க, இதை மாதிரி கொண்டு போகிறாங்க, அந்த ஒரு உருவாக்கணும் பாருங்க. அதில் தான் இருக்குது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடர்ஷிப்ங்கிறதே அதான். ஒரு ஊழியமாக இருக்கட்டும், ஒரு ஐக்கியமாக இருக்கட்டும், ஒரு குழுவாக இருக்கட்டும், ஸ்தாபனமாக இருக்கட்டும், எந்த விதமான ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், நமக்கடுத்து அந்த இடத்த நிரப்பி இந்த இடத்த கொண்டு போகிறது யாரு அப்படிங்கிறத பார்க்கணும் பாருங்க. இல்லையா சொல்லுவோம். அப்போ ஆமாம், இப்போ அன்னை கவிதை எழுதுற மாதிரி அவர் 2 பேர் 4 பேர் உருவாக்கி விடணும்.
ஆமாம் சொல்லுங்க. இவர் பிஎஸ் சிஸ்டத்தில் உட்காந்த மாதிரி இவர் 4 பேர் பிஎஸ் சிஸ்டத்தில் உருவாக்கி விடணும். ஆமாம், ஒருத்தர் மைக் எடுத்து சுற்றிட்டு வந்தார், அவர் 4 பேர் என்ன செய்யணும், உருவாக்கி விடணும். முன்னாடி என்னை அறிமுகப்படுத்தி விட்ட அருமையான தகப்பனார் போல இருக்கிற ஐயா, அவர் அவரை போல அவர் ஒரு 4 பேர் என்ன செய்யணும், உருவாக்கணும். வாலிபர்கள் இங்கே நிரம்பணும். வாலிபர் நிரம்பணும் என்ன செய்யணும், அவங்கள கொட்டத்தை உள்ள விடணும், அவங்கள உருவாக்கணும், அவங்ககிட்ட பேசணும். நீ வா, மாசத்துக்கு ஒரு நாள் வா, வந்து உட்கார், பிடிக்காட்டாலும் பரவாயில்ல, உனக்கு 2 பிரியாணி போடுறேன் வாடா, லஞ்சமாவது கூட தினசரி உட்கார வைக்கணும். ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தணும் ஞானம் உள்ளவங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு தீவிரமா இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும், வெறிபிடித்திருக்கணும் கர்த்தருக்காக. இல்லையா சொல்லுங்க. ஏதோ ஒரு மீட்டிங் வச்சுட்டோம் போறோம் வரோம்ல, நமக்கு அடுத்து யார் இந்த ஊழியத்தை கொண்டு போறது? இப்போ நான் இவ்வளோ வேகமாக பேசுகிறேன், நான் எனக்கு அடுத்து இந்த ஊழியத்தை செய்கிறது யாருன்னு பார்க்குறீங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன செய்யணும் அப்படின்னு எங்கள் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்முடைய ஊழியம் விஎம்ங்கிறது இந்த வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட் சிறுவர் வாலிபர் மத்தியில் அதிகமாக ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு பிறகு இந்த 7000 மிஷனரிகள் 1,00,000 கிராமங்கிற இலக்கை எங்களுடைய நாட்களுக்கு பிறகு அடுத்த இந்த மிஷனரி ஊழியத்தை யார் கொண்டு போகிறோம், அதை இப்போ தயார் பண்ணிக்கிட்டு வரோம். அதாவது ஒரு சீசனில் ஊழியம் பார்த்தாங்க, ஒரு சீசனில் ஜோம் பண்ணாங்க, ஒரு சீசனில் ஒரு தலைமுறையோட முடிஞ்சிச்சு என்றல்ல, அடுத்து கொண்டு போவதற்கு. அதனால் ஒரு வைராக்கியம் தீவிரம் என்ன செய்யணும், செயல்படணும். நம்ம ஜெபிப்போம். உங்ககிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, இப்படி 57 வகையான பகுதியில் ஒளி செய்கிறோம். நான் சொல்ல வந்தது மறந்துட்டேன் பாருங்க. இப்படி ரிட்டையர்டு மிஷினரிலாம் சேர்த்து வச்சு என்ன செய்யணும்னா, எங்கள் இடத்துல வச்சு அவங்களுக்கு என்ன செய்யணும்னா, அவங்களே ட்ரெயின் பண்ணி அவங்களையும் ஊழியத்தில் அவங்க ஏற்கனவே ஒரு வீல வேற ஒரு ட்ராக்ல பண்ணியிருப்பாங்க, இன்னும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத என்ன செய்யணும்னா எங்களை வச்சு பயன்படுத்துகிறோம். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச ரிட்டையர்டு மிஷினரி யார் இருக்காங்களோ அவங்களை எங்கள் இடத்துக்கு அனுப்புங்க. தங்குற இடம் சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ. இலையிலேயே சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு மாதம் ஆகிற செலவு நீங்கள் கொடுத்துருவீங்க. இலையிலேயே சொல்லுங்க. அப்போ அதனால நீங்கள் யார் நினச்சி ஒருவேளை நீங்களே ரிட்டையர் ஆகிட்டீங்களா, உங்களை வீட்டில் யார் ஏற்றுக்கலையே, எங்கிட்ட வாங்க. ஆமே சொல்லுவோம். அப்போ கட்டாயம் நம்ம பண்ணுற அலும்புக்கு நம்மளை யார் வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம பேசுகிற பேச்சுக்கு, நம்ம பாடுற கவிதைக்கு யாரும் நம்மளை வீட்டை வச்சு என்ன செய்ய மாட்டாங்க, கஞ்சி ஊற்றவே மாட்டாங்க. அதனால உங்களுக்கு அன்பான அழைப்பு என்னன்னா, உங்களை வரவேற்பதற்கு இந்த விஎம் ஆயத்தமாக இருக்கிறது. இல்லையா சொல்லுங்க. தாவீதுட்ட வந்து சேர்ந்தவங்க யார் பார்த்தீங்கன்னா, கடன்பட்டவங்க, முறுமுறுத்தவங்க, நிறைய பிரச்சனைகள் உள்ளவங்க, வேதனையில் உள்ளவங்க, மன நெருக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்தாங்க. எல்லாரும் சேர்த்து அதை வச்சு தான் ஜெயிச்சாங்க. ஆண்டவருடைய டீம் எப்படின்னா, பலனான டீம்களை விட பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டு பலனான காரியங்களை கர்த்தர் செய்தார். இல்லையா? அதே மாதிரி தான் ஊழியத்தின் பாதையில் எங்களை நீங்கள் உங்களுடைய இந்த ஃபெலோஷிப்பில் ஒரு குழந்தை போல, உங்களுடைய ஒரு பங்காளர்களாக, உங்களுடைய ஒரு நண்பர்களாக நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களை சேர்த்துக்கோங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் உங்களுடைய ஃபெலோஷிப்பில் இருந்து விசேஷம் இல்லாத உங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலி சார்பாக இந்த எழுப்புதல் விரும்பும் இந்த பங்காளர் திட்டத்தில் 7000 மிஷனரிகள் 1,00,000 கிராமங்கள் இந்த ஊழிய திட்டத்திற்காக மாதம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு தாங்குடி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். எடுத்துக்கோங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேல் 11:11 பக்கம் 397. பழைய ஏற்பாடில் 397வது பக்கம். 2 சாமுவேல் 11:11. உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி, என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியில் பாளையம் இறங்கி இருக்கையில், நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடு சனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேன். நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேச முடியும். உடைய வல்லக்கரத்தில் உடைய ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, இந்த வேளையில் கர்த்தர் இடைபடுவீராக. தேவனே, உடைய சத்தத்தை துணிக்க பண்ணுவீராக. உங்களுடைய அமர்ந்த மெல்லை சத்தம் இந்த வேளையில் துணிக்க பண்ணும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ராஜா, நீர் மகிமையாக இடைபடும். பரலோகத்தின் தேவன் இடைபடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு மனுஷிகமான சத்தத்தை இல்லை ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரன் வந்து பேசினான் என்றல்ல, கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டார், பேசினார் என்று சொல்லத்தக்கதாக நீர் பேசும்படி இடைபடும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் ஒரு அருமையான ஒரு வேத பகுதியை வாசித்திருக்கிறோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். 11:11 எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. உரியா தாவீதை நோக்கி ஒரு சொன்ன வார்த்தையை இப்போ வாசித்தோம். இது எந்த சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டது, எந்த சந்தர்ப்பத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறத இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து என்ன செய்யணும்னா, நம்ம லேசாக மேலோட்டம் வாசித்தா தான் அந்த 11வது வசனம் புரியும். நேரடியாக அந்த 11வது வசனத்தை பிரசங்கம் பண்ணால் அது கொஞ்சம் டக்குன்னு அதை பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு டைம் எடுக்கும், அது புரியாது, நமக்கு நேரத்தை கொண்டு போக முடியாது. இந்த 1வது வசனம் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்த பொழுது. 2 சாமுவேல் 11:1. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்த பொழுது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்து அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகைப்பட அனுப்பினான். தாவீது எருசலேமில் இருந்து விட்டான்.
அப்போ அந்த நாட்களில் காலங்களில் பார்த்தீங்கன்னா ராஜாக்களுக்கு ஒரு காலம்னு ஒன்று இருந்திருக்கு. என்ன காலம்னா யுத்தத்துக்கு புறப்படும் காலம். அதாவது சுற்றி யுத்தமே இல்லாமல் இருந்தாலும் இவங்க என்ன செய்யணும்னா தன் தேசத்தை காத்துக்கொள்ளவும் அதே நேரம் தன்னுடைய எல்லைகளை பெரிதாக்கவும் அது என்ன செய்யணும்னா அவங்க ஒரு யுத்தம் பண்ணி எல்லைகளை என்ன செய்யணும், விஸ்தாரப்படுத்தி கொண்டே போகணும். இது அந்த நாட்கள் அப்படி இருந்திருக்குது. அப்ப காலங்கள்ங்கிறது இருக்குது பாருங்க. காலங்கள் அடிப்படையில் நம்முடைய கர்த்தரே கிரியை செய்கிறார். பிரசங்கி 3:11 வாசிப்பீங்கன்னா, அவர் சகலவற்றையும் அதனதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவன். அதாவது எல்லாமே டைமிங்ல கரெக்டா பண்றாரு பாருங்க. எல்லாமே அது அதுல முந்துகிறதும் இல்லை, அவர் பிந்துகிறதும் இல்லை. யோவான் 2ஆம் அதிகாரத்துல கல்யாண வீடு அங்க பாத்தீங்கன்னா காணா ஒரு கல்யாண வீட்டுல ஒரு பரபரப்பு பதற்றம். என்னன்னா அங்க திராட்சரசம் இல்லை, ஜனங்களாம் கல்யாண வீட்டுக்காரெல்லாம் பதறாங்க என்ன செய்ய அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே அங்கே இங்கே இயேசு இருக்கிறார், அவர்கிட்ட இந்த செய்தி கொண்டு போமா. அப்போ யார் சொல்றது? மரியாள் மூலம் அந்த செய்தி கொண்டு போறாங்க. அப்போ இயேசு என்ன சொன்னார்னா, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, இன்னும் என் வேலை வரவில்லை. அப்போ என்னன்னா ஒரு அற்புதம் செய்ததற்கு உண்டான டைமிங், அவர் எப்போ அந்த டைம் எடுக்கிறாருக்கிறத கவனிக்கணும். அந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமா இருக்குது. நீர் சிநேகமா இருக்கிற லாசரு உம்முடைய சிநேகிதன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொன்ன பிறகு கேள்விப்பட்டு பின்னும் தான் இருந்த ஊர்ல 2 நாள் தங்கினாராம். இவர் தங்கியிருந்த அந்த நேரத்தில் அவன் செத்தும் போயிட்டான். இதை செத்து போவாங்கிற செய்தியும் தான் கூட இருக்கிற சீசர்கிட்ட சொல்றாரு. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. செத்து அவரை அடக்கம் பண்ணி 4 நாள் கழிச்சு தான் அந்த கல்லறைக்கு என்ன செய்யறாரு, ஸ்பாட்டுக்கு வர்றாரு. ஏன் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே போய் எழுப்பியிருக்க கூடாது? ஆனா பாருங்க, யோவான் 7ஆம் அதிகாரம் 46 வசனத்தில் சொல்லும் பொழுது அங்க என்ன சொல்றாருன்னா, யோவான் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம், யோவான் 7:6 என்ன சொல்றாருன்னா, உங்கள் வேலை எப்பொழுது ஆயத்தமா இருக்கிறது, என் வேலையும் இன்னும் வரவில்லை. அப்ப எதுவுமே பாருங்க, காலங்கள்ல கிரியை செய்யறது நம்முடைய கர்த்தர். இப்ப ஏன் இந்த காலம் சொல்றேன்னா, இந்த காலம், இந்த டைமிங், இதை ஒருத்தர் கரெக்டா டைம் மேனேஜ்மெண்ட் இதை கரெக்டா ஒருத்தருக்கு ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சிலருக்கு காலங்கள்ங்கிறதே கிடையாது. அவன் எப்ப ராத்திரி படுப்பான் தெரியாது, எப்ப காலையில் எந்திரிப்பாங்க கிடையாது, எப்ப சாப்பிடுவாங்க தெரியாது, எப்ப வெளியே கிளம்புவான் தெரியாது. ஒரு சிலருக்கு காலங்கள் டைமிங்கிறது அதுக்கு தெரியவே தெரியாது. முன்னாடி நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்கனைசேஷன் சேர்ந்த ஒரு மேனேஜர் ஒருத்தர் உண்டு. அவர் ஊழியத்துடைய ரிலேட்டடாக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அவரை போய் சந்திக்க போவோம். அவரை பார்க்கணும் பேசணும் போயாச்சுன்னா குளிக்க போயிருக்காருப்பாங்க. அவர் குளிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும் பாத்ரூம் விட்டு வெளியே வந்து. அதுக்கடுத்து அவர் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும். ஒரு சீப்பு எடுத்து கண்ணாடி முன்னாடி இப்படி சீவார் பாருங்க, ஒரு 10-15 நிமிஷம் சீவிட்டே இருப்பார். நமக்கு அதை பார்த்து நம்ம சோர்த்து போயிடுவோம். அவர் குளிச்சு ட்ரெஸ் பண்ணி சீவி வெளியே வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நிதானமாக ஸ்லோவாக செயல்படுவார். அவர்கிட்ட அந்த வேகங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி, இன்னொரு பகுதி சரி இல்லை. இல்லையா சொல்லுங்கப்பா. ஸ்லோவாக இருக்கிறது கரெக்டு, ஆனால் ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்கக்கூடாது. சில இடங்கள் அந்த ஏற்ற இறக்குகள் எந்த இடத்துல எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் கவனிக்கணும் பாருங்க. அந்த டைமிங்கில் அவர்கிட்ட இருக்காது. அதை எப்படி சொல்றது, ரொம்ப நிதானமான மனுஷன் சொல்றதா அல்லது சோம்பேறின்னு சொல்றதா ஒன்றுமே புரியல இல்லையா. ஆனால் இந்த காலத்தில் நிறைய பேர் நிதானங்கிறத விட சோம்பேறிகள் பெரிய இருக்கிறாங்க. இல்லையா சொல்லுங்க. ஆமாம், நம்ம அதில் இப்போ பேசினா ரொம்ப நேரம் ஆகிடும். இப்போ நம்ம வசனத்தைப்படி ஒரு சில வசனத்தை கவனிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் எப்படி எழுதியிருக்குன்னா, அவர் அக்கிரமக்காரருக்காக குறித்த காலத்திலே என்ன செய்தார், கிறிஸ்து மரித்தார். குறித்த காலம், குறித்த காலம் என்று வேதாந்தத்தில் எழுதியிருக்குது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, காலங்கள் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு என்ன செய்தாராம், அனுப்பினார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்புகிறத எந்த நாள்ல அனுப்பணுங்கிறத பரலோகத்தின் தேவன் என்ன செய்திருக்கிறார், சித்தமைத்திருக்கிறார். அப்ப அந்த டைம் வச்சிருக்கிறார். காலங்கள் நிறைவேறின பொழுது அனுப்பி இருக்கிறார். சரி, அடிக்கடி நாங்க எங்களுடைய ஊழியர் கூட்டத்தில் யோசிப்போம், பேசிக்கிறோம். என்னன்னா, அவர் உயிரோடு இருந்தது 33 வருஷ நாட்கள், ஊழியம் பார்த்தது 3.5 வருஷம். 3.5 வருஷத்துல முழு உலகத்தை ஆண்டவர் என்ன செய்தார், அவர் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உண்டான எல்லாம் நல்ல ஒரு சரியான அடித்தளத்தை நிறுவி விட்டார். ஒரு நல்ல 3.5 வருஷத்துல சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஊழியம் பார்த்துருக்கிறார். ஆனா 20 வருஷம் 30 வருஷம் ஊழியம் பார்த்து நம்மளால என்ன பலன் இருக்குன்னு நாங்க எங்களுக்குள்ள ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறோம். இல்லையா சொல்லுங்க அப்போ. ஆமா, ஏன்னா அதான நிதர்சனமான உண்மை. ஆனா அவருக்கு பாருங்க, டேக் டைம், ஒரு 3.5 hours அது போதும். அந்த நாட்கள் ஊழியத்தை முடிச்சிட்டார். எல்லாமே டைமில் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறார், முடிச்சிருக்கிறார். இப்படி பைபிளில் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். எபேசியர் 5:10 வாசிக்கிறோம், நாட்கள் பொல்லாதவைகள் ஆன அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம். அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்தணும் பாருங்க. அதனால தான் பிரசங்கி சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, தைக்க ஒரு காலம் உண்டு, தச்சதை கிளிக்க ஒரு காலம் உண்டு, அளவு ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, இப்படிலாம் இருக்குது. அந்த காலத்தில் வேலை செய்ய வேண்டிய வேலை செய்யவில்லை என்றால், நேரத்தில் செயல்பட வேண்டியவர்கள் நேரத்தில் செயல்படவில்லை என்றால் என்ன நடக்குங்கிறதற்கு ஒரு சம்பவம் தான் இந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். இல்லையா சொல்லுங்க.
அதாவது ஒரு தனி மனிதனுடைய நிர்விசாரமான தன்மை, ஒரு தனி மனிதனுடைய அதாவது நிச்சயமற்ற தன்மை, அதாவது சோம்பேறித்தனமானது, அதாவது இலக்குகள் தனக்கு முன்பாக வைத்திருக்கிற நோக்கங்கள் தரிசனங்களை விட்டு விலகும் பொழுது என்ன நடக்கும், அதனால என்னென்ன பின்விளைவுகள், வேதனையான சம்பவங்கள் என்ன நடக்குது, எத்தனை குடும்பங்கள் அதனால பாழாகுது அப்படிங்கிறத கவனிக்கிறது அந்த சம்பவம் எழுதியிருக்கிறது. இல்லையா சொல்லுவோம். ஒரு தடவை போகாட்ட என்னங்க, ஒரு ரெஸ்ட் எடுத்த என்ன அப்படி இல்லை. அந்த ஒரு தடவை நீ போகாததுனால, போக வேண்டிய இடத்த போகாததுனால, செய்ய வேண்டிய வேலையை செய்யாதனால, நீ அந்த நேரத்தில் இருக்க வேண்டிய இடத்துல நீ இல்லாததுனால என்னவெல்லாம் நடக்கும்ங்கிறத நீ புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட வேத பகுதி என்று ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். இல்லையா சொல்லுங்க. எதையுமே ஒரு அசட்டுத்தனம் எடுக்க முடியாது பாருங்க. சிலர் பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்துருப்போம், ஆனால் அது ஒரு ஈஸியாக எடுத்திருப்பாங்க, கேஷுவலாக எடுத்திருப்பாங்க, டேக் இட் ஈஸிம்பாங்க. அதை குறித்து தானே அந்த ஒரு உத்தரவாதம், அதை குறித்து தானே ஒரு உக்கிரானத்துவம் உங்களுக்கு இருக்காது. என்னங்க இவ்வளோ பெரிய வேலை, இவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது, நீங்கள் இப்படி அசட்டையை பேசிகிட்டு இருக்கீங்க. பார்ப்போம். என்கிட்ட ஒருத்தர் உண்டு, ஒரு சகோதரன். இப்போ அவர் இங்கே இல்லை, ஆந்திரா போயிருக்கிறார், ஆந்திராவில் இருக்கிறாரு. ஏன்னா இங்கேருந்து அவரால் தமிழ்நாடு சீரழிச்சிரும் தெரிஞ்சுதான் அவர் ஆந்திரா ஆண்டவர் அனுப்பினார் என்னன்னு தெரியல. இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், சில நேரம் சில ஆட்கள் ஆண்டவர் ஏன் வச்சிருக்கிறாருன்னா, நீங்கள் அந்த இடத்துல போயிருந்தீங்கன்னா அங்கே உள்ள விவரம் குட்டிச்சாரா இருந்தால் இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், எதனாலும் டம்முன்னு கீழே போட்டு உடச்சிருவான். அவன்கிட்ட உள்ள ஸ்பெஷல். என்னுடைய அனுபவத்தின்படி 2-3 காரை உடச்சிருக்கிறான். போய் டம்முன்னு இடிச்சிருவான். இடிச்சுட்டு ஒரு 50-60,000 செலவு வரும். என்ன செய்ய, இடிச்சிருச்சு அப்படிமா. செல்ஃபோன் டம்முன்னு கீழே போட்டு ஒரு 10,000 ரூபாய் செல்லு வரும். என்ன செய்ய, கீழே விழுந்துருச்சுமா. எதுனாலும் அதை என்ன செய்ய மாட்டேன்னா அதை குறித்து தானே ஒரு அக்கறை இருக்காது. ஆமாம், அதை குறித்து ஒரு கேர்லெஸ், ரொம்ப அசட்டுத்தனமாக கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்தில் காணப்படுற சம்பவம் என்ன பார்த்தீங்கன்னா, கேர்லெஸ்ங்கிறது ரொம்ப அசட்டுத்தனங்கிறது ரொம்ப இருக்குது. அது நம்ம வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள்ட்ட ரொம்பவே இருக்குது. இல்லையா சொல்லுவோம். அப்போ இப்போ நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஸ்டடி பண்ணி பாருங்களேன். எல்லாரும் அலர்ட்டாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 10 வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1-2 வீடுகளில் பிள்ளைகள் ரொம்ப அலர்ட்டாக சென்சிட்டிவாக இருப்பாங்க. நிறைய வீடுகளில் பிள்ளைகள் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறேன்னா, அந்த நாட்கள் மாதிரி அப்படி ஒரு உத்தரவாதம், உக்கிரானத்துவம், ஒரு பொறுப்புணர்ச்சி, நம்ம தானே அடுத்து அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கிடையாது. ரொம்ப வேறமாக இருக்காங்க. அது வித்தியாசமாக போய்கிட்டு இருக்குது. அதனால நிறைய வேதனையான சம்பவங்கள், விளைவுகளாக இருக்குது. இப்போ 2 சாமுவேலில் நம்ம 11ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறோம். அந்த வசனத்துடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட இருந்த படை தளபதி யோவாப் அவர் அனுப்பி விடுறார். கூட இருக்கிற எல்லாரையும் அனுப்பி விடுறார். அனுப்பி விடும் பொழுது நீங்கள் அம்மோன் புத்திரரை முற்றுகையிடணும், ரப்பா பட்டணத்தை அழிக்கணும், எல்லாம் என்ன செய்யணுங்கிற அஜெண்டா எல்லா டேட்டாஸ்லாம் கையில் கொடுத்துட்டார். இதுதான் உங்களுக்கு டார்கெட்டு, இதை போய் ஃபோக்கஸ்டாக என்ன செய்யுங்க, ஒர்க் பண்ணுங்க, நீங்கள் போக வேண்டிய இடம் இதுதான் அப்படி சொல்லி எல்லாம் அனுப்பிட்டார். சொல்லிட்டு பைபிள் என்ன போட்டிருக்கேன் அந்த வசனத்தில் கடைசி பகுதி பின்பகுதியில் அந்த 1ஆம் அதிகாரம், தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அப்போ எருசலேமில் இருந்து விட்டார் அப்படிங்கிறது என்ன செய்யணும் எழுதியிருக்குது. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் கவனிங்க, வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலைக்கு போகாமல், செயல்பட வேண்டிய நேரத்தில் செயல்படாமல், ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்தில் ஊழியம் செய்யாமல், ஆண்டவருக்காக ஓடி ஆடி அலைந்து உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்காமல் இருந்து விட்டு பின்பு காலம் முடிந்த பின்பு, காலம் கடந்து போன பிறகு கண்ணீர் வடிக்கிறதுல பலன் ஒன்று கிடையாதுங்கிறது நம்ம மாறி மாறி நிறைய செய்தியில் கேட்டிருப்போம் இல்லையா, நிறைய கேட்டிருப்போம். சில ஆட்கள் எங்ககிட்டே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, கிட்டத்தட்ட வயசு 60-70 வயசு ஆன பிறகு அப்புறமேட்டு சொல்லுவாங்க, தம்பி நான் ஊழியத்துக்கு வரப்போறேன்னு சொல்லி. அப்போ அவர் வாழ்நாள் எல்லாம் அவர் வேலை பார்த்து உலகத்துக்காக பல விஷயங்களுக்காக ஓடி ஆடி அலைஞ்சு இப்போ அவருக்கே ஊழியஞ்சு 4 பேர் வேணும். இவர் இனிமேல் ஊழியத்துக்கு வந்து என்ன செய்ய போறாரு? அதனால் நான் சொல்லுவேன், பெசாட்டு உங்களுக்கு தோத்துறோம், நீங்கள் வீட்டில் இருந்து என்ன செய்யுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. இனிமேல் என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, சாது சுந்தர் சிங் சொன்னார், ஒரு முழு மாம்பழமா மாங்கொட்டையா, நான் முழு மாம்பழமாக என்னுடைய வாலிப நாட்களிலிருந்து ஆண்டவருக்கு வேலை செய்ய முடிய விரும்புகிறேன். என் வாலிப நாட்கள் எல்லாம் இழந்து வயதான நாட்கள்ல மாங்கொட்டையை போல கொட்டை கொடுக்கறதுக்கு நான் என்ன விருப்பப்படவில்லை என்று சொல்லி வாலிபத்திலே ஊழியத்துக்கு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நீங்க எல்லா வேலையெல்லாம் பார்த்து ரிட்டையர்ட் ஆகி முடிச்சு காடு வா வீடு போப்போன்னு சொல்லுது சங்கரான் சாக போற காலத்தில் அப்ப வந்துட்டு கர்த்தாவே நான் ஊழியத்துக்கு வரேன். என்ன ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, தோத்திரம் போதும் அப்படின்றவாரு. இனிமேல் என்ன செய்யாத, பேசாத, இறையாதே, அமைதலாயிரு. இனி எங்க நீ ஊழியம் பார்க்க, உனக்கு ஊழியம் செய்ய 4 பேர் வேணும். அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. சரி, நம்ம கவனிப்போம். இப்ப 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சாயங்காலத்திலே. அப்ப என்ன அர்த்தம்னா, இவங்க யுத்தத்துக்கு போறாங்கன்னா இந்த சீசன் எப்படின்னா 2 நாள் போயிட்டு 4வது நாள் யுத்தத்துக்கு வந்துடுவாங்க கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப ரஷ்யா உக்ரைன் யுத்தம் எத்தனை நாளா நடத்திட்டு இருக்கு சொல்லுங்க அப்போ? 4 வருஷத்தை தாண்டிடுச்சு. 5வது வருஷத்துல போயிட்டு இருக்குது. பாலஸ்தீனம் காசா மேல எவ்வளவு நாள் யுத்தம் நடந்தது? கிட்டத்தட்ட 2-2.5 வருஷம் என்ன செய்யுது, இன்னும் அது கண்டினியூ போயிட்டு தான் இருக்கு. ஈரான் மேல இப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடங்கின யுத்தம் இப்ப முடிஞ்சிருச்சா உடனே? இது முடியாது.
இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் பக்கத்தில் தென் சீன கடலில் அடிக்கடி சின்ன சின்ன மோதல் முற்றுகைகள் போயிட்டு இருக்குது. உலகம் பூரா நிறைய இடங்கள்ல யுத்தங்கள்ங்கிறது அது எப்போ முடியுமே தெரியாது. 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். அப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்க போயிருக்கிறாங்க. அப்போ இவர் இவ்வளோ நாள் என்ன செய்யணும்? சரி, ஒரு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன செஞ்சுருக்கணும்? போயிருக்கணும்ல. அதாவது மனுஷனுக்கு உடம்புல அலுப்பு வர்றது உண்மைதாங்க, இளைப்பு வர்றது களைப்படைந்து போறது உண்மைதான். இயேசுவே யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இளைப்படைந்தவராக கிணற்றினருக்கு என்ன செஞ்சாரா? உட்கார்ந்தார். அப்ப நமக்கு இளைப்பு வரதானே செய்யும். ஓய்வு எடுக்கிறது தப்பு கிடையாதுங்க, ஓய்வு எடுக்கணும் கட்டாயம். ஓய்வு எடுக்காம ஓடுன்னு சொல்லலை. நான் காலையில் ஒரு இடத்துல செய்தி கொடுக்க சொன்னேன், நாமக்கல்ல. இவாஞ்சலிஸ்ட் கென்னத் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு குதிரையும் ஒரு செய்தியும் கொடுத்தார், நான் செய்தியை கொண்டு போய் சேர்த்துட்டேன், குதிரையை கொண்டுட்டேன் அப்படின்னு எழுதுறாரு. அவர் சாகும்போது எழுதின செய்தி. ஒரு குதிரையும் ஒரு செய்தியும் கொடுத்தார். குதிரைன்னா இந்த உடம்பு, எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆயுள், எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு தேகம், எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல சுகபலன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல வாலிப நாட்கள். இந்த குதிரை என்ன செஞ்சேன்னா நான் பராமரிக்கல. ஒரே உபவாசம் சாப்பிட்றது கிடையாது, ஒரே ஜபம் ராத்திரியெல்லாம் முழிச்சிருக்கிறது, பகல்லாம் முழிச்சிருக்கிறது, ஒரே அலைச்சல், ஊழியம் கடந்து விழுந்து சாப்பிட கிடது, வயிற்றுல அல்சர் தொடங்கி எல்லா பிரச்சனையும் வந்து கடைசியில் கொஞ்சம் வயசுல செத்து போயிட்டாரு. கொஞ்சம் வயசுல. பைபிளில் அப்படி ஒரு சில சம்பவம் இருக்கு. அப்போ அது வந்து நான் சொல்லும் போது ஊழியக்காரங்க தான் இருந்தாங்க. ஆனால் இந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாதுன்னு எங்க முன்னாடி உட்காந்துருத்த விட்டு. ஏன்னா இங்கே இப்போ இருக்கிற யாரும் என்ன செய்யறது கிடையாது, உபவாசம் இருக்கிறது கிடையாது. அல்லையிலேயே சொல்லுங்க. அப்போ நான் இன்னொரு இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணேன். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே ஒரே குழப்பமா இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே ஜோம் பண்ணணுமா, பைபிள் படிக்கணுமா. ஒரு ஊழியக்கார் காலையில் எந்திரிச்ச உடனே பைபிள் படிக்கிறாரு, ஒரு ஊழியக்கார் காலையில் எந்திரிச்ச உடனே ஜோம் பண்ணுங்கிறாரு. என்ன செய்யணும், ஒரே குழப்பமா இருக்குன்னு. ஆனால் அந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்காது. ஏன் இருக்காதுன்னா அவங்க காலையில் எந்திரிக்க மாட்டாங்க, அது வேற பிரச்சனை. எந்திரிச்சாதானே இந்த குழப்பம் இருக்கும். சொல்ற புரியுது அவங்களுக்கு? இந்த கென்னத்துங்கிற ஒரு சொன்ன செய்தி என்னன்னா, நான் குதிரையை வந்து கொண்டுட்டேன், செய்தியை கொண்டு சேர்த்துட்டேன், ஊழியம் நல்லா செஞ்சேன், ஊழியம் அலைஞ்சு தெரிஞ்சு ஊழியம் பார்த்தேன், என் உடம்பு என்ன செய்யல, நான் கவனிக்கல அப்படிங்கிறாரு. ஆக எவ்வளவு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது தப்பே கிடையாது. அது ஒரு பார்ட் ஊழி என்ன செய்யலாம், ஓய்வு எடுக்கலாம். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கலாம், அது போதும் ஒரு மனுஷனுக்கு. அல்லையா சொல்லுங்க? ஒரு 6 மணி நேரம் தூங்கினாலே போதுமானது, அவ்வளோதான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அதிகமாக உழைக்க போகிறது கிடையாது, கடினமாக வேலை பார்க்கறது. அப்போ ஒரு 2 நாளோ 3 நாளோ 1 வாரமோ 10 நாளோ 20 நாளோ இருந்துட்டு என்ன செஞ்சிருக்கணும், இவர் போயிருக்கணும். போய் அந்த அம்மோன் பெத்தரோட யுத்தத்தில் படைத்தளபதி யோவா போட கூட இவர் முன்னாடி இந்த யுத்தத்தை நடத்திருக்கணும். நான் போகாமல் படுத்திருந்திருக்கிறான். படுத்துறதானே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து எப்போ படுத்து எந்திரிச்சிருக்கிறார், தூங்கி எந்திரிச்சிருக்கிறாரு, தூங்குறது. எல்லாரும் தூங்குற எப்போ தூங்க, ஈரோடுக்காரங்க எப்போ தூங்குவாங்க? உங்க பக்கத்தில் உள்ள பார்த்துக்கலுங்க, நீங்களே எப்போ தூங்குவீங்க? நைட்டு தூங்குவீங்களா, பகலில் தூங்கலான்னு கேளுங்க. நைட்டு தூங்குவோம் பகலில் தூங்குவோங்கிறீங்களா? பகலில் தூங்குறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அலையிலே சொல்லுங்க. ஒரு டயர்டா இருக்குங்க, அலைகிறீங்க, சரி ஒரு நாள் தூங்குறீங்க, ஏதோ 2 நாள் தூங்குறீங்க, பிரச்சனை இல்லைங்க. டெய்லி பகலில் தூங்குற பழக்கம் இருக்குன்னா அது நல்ல பழக்கமே கிடையாது, ஆரோக்கியமான பழக்கமே கிடையாது. ஒரு டீ கடை ஒருத்தர் வச்சிருக்கிறான், ஒரு மளிகை கடை ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. காலையில் 5 மணிக்கு கடையை திறக்கிறவன் நைட் வரையும் கடையில் உட்காந்துருக்கிறான். அவன் மதியம் ஒரு 2 நேரம் கடையை பூட்டிட்டு போடணும், என்ன ஆகும்? அடுத்து சீக்கிரம் நிரந்தரமான ஒரு பூட்டு போடணும். வியாபாரம் பார்க்குறவன் சோம்பேறித்தனமா இருந்தா மதியம் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் தொழில மூட வேண்டியதான். ஒரு வேலைக்கு போறீங்க, டீச்சர் வேலைக்கு போறீங்க, பேங்க் போறீங்க, ஆடிட்டரா இருக்கிறீங்க, லாயரா இருக்கிறீங்க, நீங்க இருக்கிற தொழில இல்ல நாங்க மதியம் ஒரு நேரம் தூங்கிட்டு தான் வரோம்னு சொன்னா உங்களை என்ன செய்வாங்க? நீ பெசாட்டு நிம்மதியா போய் தூங்க, இந்த வேலைக்கு என்ன கிடையாது, லாய்க்கு கிடையாது. அதாவது பகல்ல தூங்க கூடாதுங்கிறது பைபிள திரும்ப சொல்லுதுங்க. நான் தூங்குகிறவர்கள் இரவில தூங்குவார்களா, ரோமர் 13:11 வாசிக்க வேண்டாம், எல்லா வசனம் வாச நேரம் ஆகும். நான் சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறேன். இரவுல தூங்கணும். நாம என்ன செய்யணும், பகலில் நடக்கிறவர்களை போல சீராக வெளிச்சத்தின் பிள்ளைகளை போல நடக்க வேண்டும். இல்லையா? வெறி கொள்ளுகிறவர்கள் இரவில வெறி கொள்ளுவார்கள், நாம பகல்ல தூங்க கூடாது அப்படி சொல்லி பைபிள சொல்லுது. பகல்ல தூங்கலாமா? ஒரு ஊழியக்காரர் மதியானம் 3 மணி தெரியாம நான் போன் அடிச்சிட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில என்னை வையல, கண்ட பண்ணி பேசிட்டாரு. நான் இந்த நேரம் தூங்குற நேரம் தெரிய வேண்டாமா? நீ தூங்க, எனக்கு என்னடா தெரியும்? அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அப்படி டெய்லி மதியம் 3 மணிலாம் படுத்துருவான். அந்த ஆள் செல்லெல்லாம் சுவிட்ச் ஆஃப் போட்டு அன்னைக்கு செல்ல ஆன் பண்ணி சேர்த்துருக்காரு. நான் பார்த்து ஃபோன் பண்ண அந்த ஆள் கிறகம் பிடிச்சது மாதிரி அந்த ஆளுக்கு ஒரே பிரச்சனை, பஞ்சாயத்து. ஊழியக்காரன் நிறைய பேர் பகல தூங்குறாங்க, ஊழியக்காரன் மதியம் ரெஸ்ட் எடுக்கிறான். நான் நிறைய இடத்துல பேசும்போது சொல்றோம், ஒரு ஊழியக்காரன் மற்ற உலகத்தில் உள்ள மற்றவங்களோட போட்டி போடணும். உலகத்தில் உள்ளவங்க 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா, ஒரு கர்த்தருடைய ஊழியத்தில் 3 நேரமா இருக்கிறவன் அட்லீஸ்ட் ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரமா வேலை செய்யணும். இல்லையா சொல்லுங்க? நாங்க எங்க ஊழியக்காரங்க என்ன சொல்றோம்னா, நிறைய செட்டில் சொல்லியிருப்போம். அதுல மதியம் 3 மணில இருந்து 6 மணி, நைட்டு 7 மணி வரைக்கும் கம்பல்சரி எல்லாரும் வில்லேஜ்ல நிக்கணும். இல்லையா சொல்லுங்க? அப்போ
ஊழியத்தில் வந்து வெளியே நிற்கணும், கிராமத்தில் போய் மக்களை சந்திக்கணும், கிராமத்தில் உள்ளவங்க போய் சந்திச்சு ஊழிய செய்யணும். இதுக்கு தான் நீங்கள் வேணும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சொல்லி ஊழியக்காரன் சொல்றது. ஆனால் ஊழியக்காரனே ஓய்வெடுத்தா என்ன செய்யறது? தாவீதை போல பகலிலே தூங்கி எந்திரிச்சால். சாயங்காலத்தில் தூங்குகிறவர்கள், இந்த மாதிரி பகலில் தூங்குறவன் சாயங்காலத்தில் தூங்கிட்டு இருக்கிறாள். இந்த மாதிரியான நாட்களை வச்சு ஒரு எழுப்புதலும் வராது, அவங்கள வச்சு வேதனைகள் தான் வரும். நல்ல தூக்கத்தை விரும்புகிறவர் நித்திரை பிரியர்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2வது வசனம், ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை பகுதியின் மேல் உலாத்தி கொண்டிருக்கிற பொழுது, தூங்கி எந்திரிச்ச உடனே எங்கே போயிட்டாரு? மொட்டை மாடி போயிட்டாரு. இல்லையா? ஆமாம், என் பாட்டுக்கு காலார கையார வாக்கியம் இருப்பார் நினைக்கிறேன். ஏதாவது டாக்டர் எது சுகர் இருந்ததுன்னு சொல்லிட்டாருன்னு தெரியல. கொஞ்சம் சுகர் இருக்குது, கொலஸ்ட்ராலாக இருக்குது, கொஞ்சம் குறைக்கிறதுக்கு என்ன செய்யுங்க சொன்னாட்டாங்க. இதெல்லாம் அவர் பாட்டு மேலே வாக்கியம் போயிட்டார். வாக்கியம் பண்ணால் போனதோட சாட்டு கீழே இறக்கி வர வேண்டாமா? அங்கே ஒருத்தி குளிச்சுக்கிட்டதுக்கு அவளை பார்த்துருக்கிறாரு. சரி, ஏதோ நீ தெரியாமல் பார்த்துட்டா கீழே இறக்கி வந்திருக்கணும்ல. உடனே அவள் யாருன்னு சொல்லி ஆள் அனுப்பி விசாரிக்க அனுப்பினானா. அனுப்பின உடனே அந்த 3ஆம் வசனம் எப்படி சொல்லியிருக்குன்னா, அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாமின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அலையலியா சொல்லுங்க. இப்போ ஆள் யாரும் தெரிஞ்சிருச்சு, ஆள் யாருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ மேலோட்டமாக பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட், இவ வந்து ஏதோ ஒருத்தி இவளுக்கு தெரியாத ஒருத்தையும் பார்த்துட்டு அல்லது அவனுக்கு தெரியாத ஒருத்தி குளிச்சா அப்படின்லாம் கிடையாது. அரண்மனை ஒட்டி இருக்கிற வீடு, இன்னும் சொல்லப்போனால் அரண்மனையோடைய வளாகத்தில் இருக்கிற ஒரு கோட்ரஸ். இன்னும் இவளுடைய மனைவி, அதை புருஷன் சொல்லியிருக்கிறது ஏத்தினாய் உரியா. இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, தாவீதுக்கு இருந்ததானே 30 பராக்கிரமசாலிகளில் அவன் ஒரு ஆள். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும், வாசிக்க வேண்டாம் நேரம்ல. அதாவது வேற யாரும் தெரியாத முன்னப்பண்ணா கிடையாது, தன்னோடு கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய எஸ்காட்டு, தன்னுடைய பாடி கார்டு. அதாவது நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா NS ஜிம்போ, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படிமோ, பிளாக் கேட்டு, அது மாதிரி கூடவே நிழல் போலவே இருக்கிறவன். அப்போ அந்த ஏத்தினாய் உரியாவின் மனைவி அவதாங்கிறது நல்லா தெரியும் செய்யும். இது வந்து திடீரென்று தற்செயலாக பார்த்தது கிடையாது. ஒன்று ரைட்டு. எலியாமின் குமாரத்தி, எலியாம்னா யாரு? அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அகித்தோப்போலுடைய மகன். 2 சாமுவேல் 23:34 இருக்கு. நீங்கள் குறிச்சு வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றா வாசிக்க நேரம் கிடையாது. நான் சொல்கிற வசனத்தில் வாஸ்து பிரசங்கம்னா நீங்கள் ஒரு நாள் நைட்டு பிரேயர் நீங்கள் கூப்பிடணும். நிலையிலே சொல்லுங்கள். ஆமாம், 9 மணிக்கு பிரேயர் ஆரம்பித்து விடியகாலம் 5 மணிக்கு முடியணும். எனக்கு வந்து ஒரு 3 நேரம் பிரசங்கத்தை நீங்கள் டைம் கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். உன்னை இதுக்கு கூப்பிட்டதே பெருசு, இன்னும் அதுக்கு வேறு கூப்பிடணுமான்னு கேட்குறீங்களா? ரைட்டு. அப்போ நம்ம என்ன கவனிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இவன் தெரியாதது கிடையாது. எலியாமின் குமாரத்தின்னா அகித்தோப்போலுடைய குமாரன் எலியாம், எலியாமுடைய குமாரத்தி. அப்போ அகித்தோப்போலுடைய பேத்தி. எலியாம் யாருன்னா அவனு இந்த 30 இருக்கிற பராக்கிரமசாலியில் ஒரு ஆள். அப்போ இவங்களை யாரும் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா வேற தெரியாத முன்ன பின்ன தெரியாதவர்கள் கிடையாது. எல்லாம் பக்கத்தில் உள்ளவங்க, உறவின் முறையில் உள்ளவங்க, தெரிஞ்ச ஆட்கள் தான். தெரியாத ஒரு பெண் மீது இவன் ஆசை வைத்தான், தெரியாத ஒரு பெண்ணை கண்டு இவன் இச்சித்தான், தெரியாத ஒரு பெண்ணை கண்டு அவளை தொட்டான் என்று அல்ல, நன்கு தெரிந்த, நன்கு அறிமுகமான, நன்கு அதாவது பரிச்சயமாக அறியப்பட்டதான ஒரு நபர் தான் என்ன செய்தான், தொட்டான்ங்கிறதான் வேதாகம் சொல்லுகிற செய்தி. சரி, இப்படி பண்ணா இதனால என்ன நடக்க முடிகிறது இல்லை, அவனுடைய கண்ணை மறைச்சிருச்சு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுது. இப்போ இந்த சம்பவம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்ச பிறகு என்ன செய்யறான்னா, இவ எப்படிப்பட்ட கெட்டிக்காரின்னு பாருங்க. இவ என்ன செய்யறான்னா, ஒரு 2 மாதம் போன பிறகு சொல்கிறா, என்ன செய்யறான்னா, தான் வந்து கர்ப்பவதி ஆகியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை வச்சு அனுப்பிட்டு சொல்கிறா, இதை மாதிரி இப்படி தான் மெசேஜ் அப்படின்னு சொல்லி. உடனே இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு குறுக்கு யோசனை யோசிக்கிறார். இப்போ இந்த செய்தியோட என்ன காரியத்தை தாற்பயங்கிறது செய்தியோட முடிவில் நம்ம கவனிக்க போகிறோம். இவன் என்ன யோசிக்கிறான், ஒரு தப்பு பண்ணியாச்சு. அப்போ அந்த தப்பு பண்ணியாச்சுன்னா அந்த தப்புக்குண்டான பரிகாரம் என்ன செய்யணும்? அதாவது தவறுகள் வருகிறது இயல்பு. ஒரு மனுஷன் கீழே இடறுகிறது, விழுகிறது, அல்லது அவனுக்கு இதில் விழவே மாட்டேன்னு சொல்கிறவன் தடுமாறி போகிறதுக்கு நிறைய ஏதுக்கள் வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர் பில்லி கிரஹாம் உலக புகழ்பெற்ற இவாஞ்சலிஸ்ட், 15 லட்சம் பேருக்கு ஒரே நேரத்தில் காஸ்பல் குருசேடு நடத்தின மனுஷன், உலகத்தில் பெரிய தேர்ந்த மனுஷன். அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, எந்த ஒரு பெரிய பரிசுத்தவானும் அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் எந்த ஒரு பாவத்தில் விழுவதற்கு வாய்ப்புகள் தருணங்கள் ஏராளம் தாராளமாக இருக்கிறது. அதனால இதெல்லாம் நான் வந்து ரொம்ப கெத்து அப்படி சொல்றதுக்கு யாருமே கிடையாதுங்கிறாரு. சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, எனக்கு வாய்ப்பு கிடைக்காதவள நான் பரிசுத்தவன் இருக்கிறேன், வாய்ப்பு கிடைச்சிருந்தா நானும் தப்பு பண்ணியிருப்பேங்கிறாரு. அப்போ அது வந்து ஒரு ரொம்ப கடினமான வார்த்தை, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத வார்த்தை. என்னடா இவ்வளோ பெரிய ஊழியக்காரல ஊழியக்காரன்னு மனுஷன் இந்த அழியிலே சொல்லுங்க. அப்போ ஏன் யாருக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்காத நீ நல்லவனா இருக்கிற அப்படி சொல்லி அவர் செய்தியில் முடிக்கிறார். சரி, இப்போ இங்கே என்னன்னா, ஒரு தப்பு பண்ணி வச்சு அடுத்த நிமிஷம் அதுலேருந்து வெளியே வரத்தான முயற்சி பண்ணணும். இவன் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி குறுக்கு மறுக்க யோசித்து அவனை யுத்தத்தில் இருக்கிற ஆளுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அவனை அங்கேருந்து வர சொல்கிறான். இங்கே வா அப்படின்னு சொல்லி தந்திரமாக யோசிக்கிறான். தந்திரமான புத்தி மனிதருக்கு வேலை செய்கிறது. ஒரு காரியத்தை முடிக்கணும்னா நரித்தந்திரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சர்ப்பம் தந்திரமாக யோசித்து செயல்பட்டது போல் என்ன செய்யறான்னா, மனுஷர்களுக்குள்ள இருக்குது. நீங்கள் நானும் பழகிற ஆட்கள்கிட்ட இருக்கும் இந்த மாதிரி புத்தி.
அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். பழகுற எல்லாரையும் அப்படி பார்த்து பச்சையா பழகிறாதீங்க, வெள்ளைய பழகிறாதீங்க. சிரிச்சு சிரிச்சு பேசுறவங்கள நல்லவங்க நினைச்சிடாதீங்க. உங்ககிட்ட ரொம்ப கைண்டா பொலைட்டா பேசுறவங்கள ரொம்ப விசேஷமான என்ன செஞ்சிடாதீங்க, எடை போட்டுறாத. ஆளுகளை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இல்லையா சொல்லுங்க. ஒருத்தன் நான் முன்னாடி சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என் கூட ஒருத்தர் இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன செய்வான்னா, தேட்டருக்கு போவான், சினிமா போவான், எங்கேயாவது துட்டு வாங்கிட்டு தண்ணி அடிக்க வேறு மாதிரி வித்தியாசமான ஒரு நபர். நான் அவனை பார்த்து சொன்னேன், ஏன்ப்பா இப்படி வாங்குற சம்பளத்தை பூரா இப்படி அநியாயமாக செலவழிச்சிட்டு இருக்கிறியே, உன்னை நம்பி வீட்டில் எதிர்பார்க்க மாட்டாங்களா, உன் வருமானத்தை எதிர்பார்க்க மாட்டாங்களா அப்படிலாம் சொல்லி அவனுக்கு புத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அன்றைக்கி அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் நான் தான். அங்கே சென்னையில் வண்ணாரப்பேட்டை, பழைய வண்ணாரப்பேட்டையில் ஒரு பில்டிங், எங்களுடைய சொந்தக்காரங்க பில்டிங் தான் வேலை நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணி செய்கிறோம், ஒரு 6 மாதமாக தங்கியிருக்கிறோம். அப்போ அந்த பையன் சொன்னேன், அண்ணே காசை பற்றி யோசிக்கூடாண்ணே, இன்றைக்கி காசு உங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு அது ஏன்ட்ட இருக்கும் அப்படின்னா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லப்பா, தத்துவம் நல்லா பேசுகிறேன்னு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா என் சட்டையில் 1 ரூபாய் காணும், தூக்கிட்டு ஓடி போயிட்டான் நைட்டேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ எவ்வளோ தந்திரமாக பேசுகிறான் பாருங்க. அவன் பேசுனக்கிட்ட ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, ரூபாயை பற்றி கவலை இல்லாமல் இவ்வளோ கூலாக பேசுகிறான். காரணம் என்னன்னா, அவனுக்கு அதை பற்றி பயம் இல்லை. ஏன்னா அவனுக்கு பொழப்பாதான். ஆமாம். அப்போ சிலருடைய பேச்சை நீங்கள் மயங்கிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. சிலர் கடன் கேட்பான், இந்த கொடுங்க நாளைக்கு வந்துடும் சொல்லி. பைபிள் என்ன சொல்லுன்னா, உனக்கு திராணி இருந்தால் கடன் கொடு, திராணி இல்லைன்னா கையை மூடிட்டு கம்முன்னு வாயை மூடி பொத்திட்டு என்ன செய்ய, உட்கார்ந்துரு. இன்னொரு ஆளுக்கு ஜாமீன் போட்டு கடன் வாங்கி தர்ற வேலையில என்ன செய்யாத. அந்நியனுக்காக பிணைப்படாதிருப்பீர்களாக. நிறைய கிறிஸ்தவ வேதனையான சம்பவம் என்னன்னா, தான்கிட்ட இருக்காது இன்னொரு ஆளுக்கிட்ட போய் என்ன செய்வாங்க, இவங்களுக்காக ரெஃபர் பண்ணிட்டு, அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு, இவங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கடன் வாங்கி, அதை நிமித்தம் வட்டி கட்டி, அதை நிமித்தம் அந்த தொழில் வேதனைப்படுறவங்க, தெருவுக்கு வந்தவங்க, தற்கொலை பண்ணவங்க எத்தனை பேர். என் ஜனங்கள் மதியில்லாமல் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். எவ்வளவு பேர் இருக்குல்ல. இங்க பாத்தீங்கன்னா தாவீது விவரமா கிரிமினலா வேலை செய்யறான். ஊரியா வந்தாச்சு. ஊரியா எப்படிப்பட்டவர் பாத்தீங்கன்னா, ஒரு அப்பாவி மனிதன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வெகுளியான மனிதன். இன்னும் எப்படி சொல்லணும்னா, தனக்கு மேல இருக்கிற தலைமையை அப்படியே நம்புகிறவன், தனக்கு மேல இருக்கிற லீடர்ஷிப்பை கண்மூடித்தனமா நம்புறவன். எங்க ஊழியக்காரர்கள் அப்படி கிடையாதுங்க. நீங்க யாரையும் சொல்லுங்க, எங்க பாஸ்டர் வேற மாதிரிங்க, அவர் வேற மாதிரிங்கிறத நீ கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்ப. நாங்க வேற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன மாதிரிங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது. நீங்க எந்த மனுஷனுக்கு நீங்க அக்மார்க் முத்திரையெல்லாம் குத்த முடியாது. இவர் நல்லவர் அப்படி சொல்லி, நல்லவர் சொல்லி ஒருத்தருக்கு சொல்லலாம். யாரு சொல்லலாம்? இயேசு ஒருத்தர் தான் சொல்லலாம். ஈரோடுல இருக்கிற ஒரு ஊழியக்காரர் பார்த்து இவர் தான் நல்லவர் நீங்க சொல்லிட முடியுமா? இல்ல கோயம்புத்தூர் உள்ளவங்க சொல்ல முடியுமா? எங்க ஊர்ல இருக்கிற விருந்தினர்காரங்க சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாதுங்க. நல்லவன் ஒருவனாகிலும் இல்லையே. ஆனா இவன் பாருங்க, கல்லங்கப்படம்லாம் நம்பி அப்படியே வந்த உடனே இவர் பாருங்க விசாரிக்கிறாரு. தாவீது உரியாவை நோக்கி, உரியாவின் இடத்துல வந்த பொழுது 7ஆம் வசனம், தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமா இருக்கிறானா, ஜனங்கள் சுகமா இருக்கிறார்களா, யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எவ்வளவு அழகா விசாரிக்கிறான் பாருங்க. இந்த மாதிரி யாராவது உங்களை விசாரிச்சிருக்கிறாங்களா? என்ன டீச்சர், வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா, எப்படி இருந்தது இன்னைக்கு ஸ்கூல், எல்லாம் இன்னைக்கு நல்லா போய்கிட்டு இருந்ததா, உங்களை பார்த்தாலே ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு கப் ஹார்லிக்ஸ் குடிக்கிறீங்களா, என்னடா இதுல எல்லாம் உள்கொத்து இருக்க, இவ்வளவு விசாரிக்கிறாங்களே. யோசிக்கணும்ல. நீங்க யாராவது நீ விசாரிச்சீங்களா? என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா, என்ன பிரதர் ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் இடத்துக்கு ஈரோடுக்கு வந்திருக்கிறீங்க, எங்கள் இடம்லாம் எப்படி இருக்குது, பரவாயில்லைங்க, ஒரு ஃபால் சீலிங் போட்டு ஏசி போட்டால் நல்லா இருக்கும், அல்லையிலே சொல்லுமா போவான். இப்படி வேர்த்து விறுவிறுத்து போலியும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. காலையில் ஒரு ஊர், இன்னைக்கு ஒரு ஊர், நாளைக்கு ஒரு ஊர், இப்படி அலைகிறீங்களே. நம்மளை யாராவது கேட்பாங்களா? ஒரு பேர் கேட்க மாட்டா. ஏன்டா இவனை விட்டு ஓடன்னு தான் நினைப்பாங்க. அப்படி ஒருத்தர் யாரும் நம்மளால அக்கறை விசாரிக்க மாட்டாங்க. உங்களை யாராவது ஒரு ஆள் அக்கறை விசாரிப்பாங்களா? உங்க பக்கத்துல பார்த்துக்கலுங்க, உன்னை யாராவது அக்கறை விசாரிப்பாங்களான்னு கேளுங்க. ஒரு ஆள் இல்லைன்ட்டாரு நம்ம கவிதை எழுதின கவிதை நாயகர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒருத்தர் உங்களை விசாரிக்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, தீர்க்கதரிசனம் வச்சுக்கோங்க. உங்க மேல அக்கறை வச்சு ஒருத்தர் விசாரிக்க மாட்டாங்க. வேணா ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு விசாரிப்பாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சரி, நான் சாப்பிடல, நீ சாப்பாடு தந்துருவியா? சரி, நான் நல்லா ஏதாவது நீ பண்ணிருவியா எனக்கு? இல்லை, நான் ரொம்ப குறையோட அழுதுகிட்டு இருக்கேன், கண்ணீரை மாத்திரக்கு ஏதாவது உன்ட்ட வழிகள் இருக்கா, ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, ரெமெடி இருக்குதா? சும்மா எதுக்கா வாயில உதட்டளவில் விசாரிக்கணும்? போயா பேசாட்டுக்கா, ஏற்கனவே ரணமா இருக்கு. நீ கேட்கிற கேள்வி அதோட என்ன ரணமா இருக்கு? இல்லையா சொல்லுங்க. யோவாப் சுகமா இருக்கிறானா? ஜனங்கள் சுகமா இருக்கிறார்களா? அங்கெங்க ஜனங்கள் வந்தாங்க? அங்க இருக்கிற முறை யுத்த வீரர்கள் இருக்கிறான். யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா? அடே அப்பா, முயல் பிடிக்கிற நாய் மூஞ்சி முகரை பார்த்தா தெரியுங்கிற மாதிரி இவருக்கு அக்கறை எங்க வந்துருச்சு?
யுத்தத்தின் செய்தி நற்செய்தியான்னு கேட்கிறவன் இங்க நிக்க கூடாது. எங்க வந்து இருக்கணும்? களத்துக்கு வந்து இருக்கணும். யுத்தத்துல நின்று கேட்கணும் இந்த செய்தியை, அங்க வந்து பார்க்கணும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த புலித்தோல் போர்த்திய ஒரு பூனை போல, சாரி ஓனாய், அந்த ஆட்டுத்தோல் போர்த்திய ஓனாய் மாதிரி என்ன செஞ்சானா விசாரிக்கிறதுல ஒரு கபடு இருக்குது. சிலர் விசாரிக்கிறதுல ஒரு கபடு இருக்கு. நான் நிறைய பேரை நிறைய பார்த்துருக்கிறேன். அவ கேட்பாங்க, போட்டு வாங்குவாங்க, எப்படி இருக்கிறாங்க, அந்த அவங்க என்ன இவங்க என்ன, ஏன்னா அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்குறவங்க. அதை வந்து உங்கள்கிட்ட இருந்து அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் வாயின் வார்த்தையில் என்ன வருது, இது சரியான ஒரு விசாரணை கிடையாது. அதாவது அன்பினால் உண்டான விசாரணை கிடையாது. 8வது வசனம், பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு போய் பாத சுத்தி செய்கின்றான். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட பொழுது ராஜாவின் இடத்துல உசிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. அல்லேலூயா. இவன் பயங்கர பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக சொல்கிறான். இவனும் கிளம்பிட்டான். இவன் கிளம்பிட்டான் உடனே பின்னாடி அனுப்புறாரு பாருங்க. ஆனால் அதுக்கடுத்த வசனம், ஆனாலும் உரியா தன் வீட்டுக்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடு கூட படுத்து கொண்டு இருந்தான். யுத்தத்துக்கு தூர இடத்துல இருந்து வந்திருக்கிறாருங்க, வீட்டுக்கு போக சொல்லியாச்சு. ஆனால் வீட்டுக்கு என்ன செய்யல, போகல. வீட்டுக்கு போகாம அங்கே வளாகத்திலே படுத்துக்கிட்டாரு. சேவகரோடு கூட என்ன செய்தார், படுத்து கொண்டார் என்று என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்போ உடனே அடுத்த நாள் செய்தி வருது, இப்படி வந்து நீங்க அனுப்பிவிட்ட உரிய என்ன செய்யல, வீட்டுக்கு போகல. அவர் எங்க இருக்கிறாரு, இங்கதான் இருக்கிறாரு. எங்க படுத்திருந்தான், அரண்மனை வளாகத்துல வாசல் முற்றத்துல தான் இருக்கிறான். அப்படி அவனை வர சொல்லு. வந்த உடனே திரும்ப வந்த உடனே கேட்கிறாரு உரியா தாவீதை நோக்கி, இல்லையா. 10வது வசனம், உரியா தன் வீட்டுக்கு போகாததை தாவீது கற்பிக்கப்பட்டவள். தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, உன் வீட்டுக்கு போகாது இருக்கிறது என்ன. திரும்ப திரும்ப எவ்வளவு கேர் எடுக்கிறார் பாருங்க. ஏன்பா நீ டிராவல்ல இருந்து வந்திருக்கிறீங்கள. போதும் சிலர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு நாள் டிராவல் பண்ணா ஒரு நாள் ஓய்வு எடுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நீங்க யாரெல்லாம் அவங்க இருக்கிறீங்க, அவங்கள சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் தான் அல்லேலூயா சொல்லணும், எல்லாரும் தான் சொல்லணும். ஆனால் எங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்கள் அலையிறது மட்டும் உங்கள்கிட்ட சொன்னோம் கேட்டிங்கன்னா, எங்களுடைய 1 மாதம் செட்டில் கட்டிங்கன்னா உங்களுக்கு மயக்கமே வந்துடும். அவ்வளோ அலையிறோம். நான் மட்டும் கிடையாது, என் ஒழித்து இருக்கிற எல்லாருமே டே அண்ட் நைட் அலையிறவங்க இருக்கிறாங்க. நிறைய ஒர்க் பண்ணுறோம், நிறைய பிரயாசப்படுறோம், கிராமங்களில் விழுந்து கிடக்கிறோம், கண்ணீர் விடுகிறோம், அழுகிறோம், நிறைய விட்டு அடி வாங்கியிருக்கிறோம், நிறைய போலீஸ் ஸ்டேஷனை சந்திக்கிறோம், உபத்திரங்கள் இருக்குது, குறைவுகள் இருக்குது, பட்டினி இருக்குது. அவ்வளவு பிரயாசங்களும் டே அண்ட் நைட் பிரயாணத்தில் நினைச்சிடும், அலைகிறோம். பவுல் சொல்றாரு, அநேக நேரம் பிரயாணங்கள்ல எலியாட் ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஒரு பிரயாணம் டிராவல்ங்கிறது உடம்பொலிங்க. ட்ரெயின்ல வந்தாலும் உடம்பொலி தான், பஸ்ல வந்தாலும் உடம்பொலி தான், பிளைட்ல வந்தாலும் உடம்பொலி தான், கார்ல வந்தாலும் உடம்பொலி தான். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமா, உங்களுக்கு என்னங்க கார்ல போறீங்க, ஆமா கார் இல்லை அப்படியே மிதந்துக்கிட்டா போகுது. கார்ல உட்காந்து பாரு, இல்லாத உடம்பொலி தான் அந்த கார்ல தான் வரும். ஆமா, எத்தனை லட்சப்பட்டு கார் வாங்கினா கார் ஒரு மனுஷனுக்கு இலைப்பாதல கொடுத்தோம் கொடுத்துறாது. விருதுநர்ல இருந்து ஈரோடுக்கு நீங்க ஒரு நாளைக்கு வந்துட்டு திரும்பி போய் பாருங்க, 2 நாளைக்கு படுத்துருவீங்க. இந்த ஈரோடுல இருந்து கரூர் போறதுக்குள்ள போதும் ஆயிரும். அத்தனை ஸ்பீட் பிரேக் போட்டு வச்சிருக்கான். ஒரு என்னன்னா ஒரு 60 ஸ்பீட் பிரேக் இருக்கும் என்னுடைய கணக்கின்படி. அத்தனை ஸ்பீட் பிரேக்கை தாண்டி கரூர் போய் அப்புறமேட்டு 4 லைன் படிச்சு அதுக்கடுத்து ஒரு 4 டோல்கட்டை போய் அதுக்கடுத்து இந்த அடிக்கிற வெயில்ல வண்டியில போறதுக்குள்ள போதும் ஆயிருங்க. நீங்க டிராவல் பண்ற வெறுத்துருவீங்க. சொல்றான், நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா. எவ்வளவு அக்கறை விசாரிக்கிறார் பார்த்தீங்களா. ஏனென்றால் அவ கர்ப்பவதி ஆயிட்டாங்கிற செய்தி நான் யுத்தத்தில் இருக்கும்போது அவ எப்படி கர்ப்பவதி ஆச்சுன்னு கேள்விப்பட்டாச்சுன்னா பிரச்சனை ஏறும். அதனால உன்னை இங்க வரவழைச்ச. இங்க நீ இருக்கிற பொழுது கர்ப்பவதி ஆயிட்டான்னா அது என்ன செய்யாது, அது என்னாலதான் இருக்காது. என் மேல இருக்கிற பழி தொலைத்து எறியப்படும், என் மேல குற்றச்சாட்டு இல்லாமல் ஆயிரும், நான் நீதி நியாயமுள்ள ராஜா என்று அறியப்படுவேன் சொல்லி ஒரு சூழ்ச்சியான எண்ணத்துல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நியாயமாக விசாரிக்கப்பட்ட ஆக்கப்பூர்வமான விசாரணை கிடையாது. நியாயமாக விசாரிக்கப்பட்டதுன்னா ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது விசாரிக்கக்கூடிய, அதாவது உபச்சாரம் பண்ணக்கூடிய பகுதியில் உபச்சாரம் பண்ணது கிடையாது. மாறாக இது வந்து ஒரு ஒரு கபட்டுத்தனத்தோட, ஒரு வில்லங்கத்தனத்தோட கூட நீ பயணத்திலிருந்து புறப்பட்டு வந்தான் அல்லவா, நீ யுத்தத்துக்கு நீ வீட்டுக்கு போகாத இருக்கிறது என்ன அப்படிங்கிற பொழுது தான் பார்க்குறோம். அப்போ தான் நம்ம 11வது வசனத்தை வாசித்தோம். இப்போ இந்த செய்தியில் இன்னொன்று நம்ம கவனிச்சிட்டு செய்தியை சுருக்கமாக சீக்கிரம் முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சந்தர்ப்பங்கள் இவர் அரண்மனைக்கு வந்து 3-4 நாள் ஆச்சுங்க. யார் வந்து இந்த உரியா வந்து 3-4 நாள் ஆச்சு. இவர் இங்கே தான் இருக்கிறார், அரண்மனைக்குள்ளே இருக்கிறார், வீட்டுக்கு போக மாட்டேங்கிறார். சரி, வீடு எவ்வளோ தூரம் நினைக்கிறீங்க? இவன் இருந்த அதே அரண்மனையிலிருந்து மேலே இருந்து கீழே பார்த்தா வீடு தெரியுது. இந்த அடுத்த காலம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு சுவரை ஓட்ட போட்டால் அடுத்த காலம் பார்த்துடலாம். இவளுடைய வீடும், அதாவது உரியாவுடைய வீடும் இந்த தாவீது இருந்த அரண்மனையும் ஒரு சுவர் தான் கேப். நீ வேதாகம் திருடி பார்க்கும்போது இந்த சுவரை தாண்டினா உரியா வீடு. தன் பக்கத்தில் ஒரு மனைவி இருக்கிறாள். அவள் ஒரு அழகானவள், சௌந்தரியமானவள், தன்னை நேசிக்கக்கூடியவள். யுத்தத்துக்கு போயிருக்கிறான், இங்க வந்திருக்கிறாரு, தன் மனைவியை பார்க்கப்படும்ல, ஆனால் போக மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமா நிற்கிறான். வீட்டுக்கே போக மாட்டேன், நான் யுத்தம் பண்ணணும், தேசத்துக்காக நிற்கணும்,
எழுப்புதலுக்காக போராடணும், பாரப்படணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியோட நான் இங்க இருக்கிறேன். சரி, இப்ப இவர் இங்க வந்திருக்கிறார், வீட்டுக்காரங்க வந்திருக்கிறாருங்கிற செய்தி அந்த அம்மாவை தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். எப்படி தெரிஞ்சிருக்குங்கிற உங்களுக்கு சொல்றேன். உசிதமான பதார்த்தங்கள் அனுப்பப்பட்டது பார்த்தீங்களா? இவன் தான் வீட்டுக்கு போலே தவிர அந்த பதார்த்தங்கள் எங்க போய் சேர்ந்தது? வீட்டுக்கு போயிருச்சு. வீட்டுக்கு போனனால அவ கேட்டிருப்பா, இது எதுக்கு இங்க வந்திருக்குன்னு. உன் வீட்டுக்கார் வந்திருக்கிற ரத்த கொடுத்துட்டு இருக்கா. ஓ, அவ புரிஞ்சுக்கிட்டா. அவ சாதாரணமான ஆள் கிடையாது, அவ கரகண்ட கள்ளி. நீங்க பத்சேபால மேலோட்டமாவோ தாவீத மேலோட்டமாஸ்தினா தாவீது தான் தப்பு செஞ்சாலுங்கிறது தெரியும் பைபிள்ல. தாவீது மட்டும் தப்பு செய்யல, அது குழந்தையா இருந்தவள் பத்சேபால கூட. தான் வீட்டுக்கார் வந்திருக்கிறாரு தெரிஞ்சும் தான் ஆடாட்டாலும் தன் சரீரம் ஆட வேண்டாமா, தன் சதை ஆட வேண்டாமாம்பாங்க. தன்னுடைய கணவர் வந்திருக்கிறானே, தோராட்டத்திலிருந்து வந்திருக்கிறானே, யுத்தத்திலிருந்து வந்திருக்கிறானே, திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்டவன், தன்னுடைய ஒரே சரீரமாக ஒரே எலும்பாக இருக்கிறவன், சரி என்னவோ ஒரு தப்பு நடந்துருச்சு, சரி அவரை பார்த்து வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட வந்திருக்கணும்ல. 4 நாள் ஆகியும் ஒரு நேரம் கூட அவனை வந்து வான்னு சொல்லி கூப்பிடவே வரவே இல்லை. அப்ப எப்படிப்பட்டவளா இவா இருந்திருப்பான்னு பாருங்க. இவன் எப்படிப்பட்ட உத்தமனா, நீதிமானா, ஒரு நேர்மை உள்ளவனா, தேசத்துக்காக ஊழியத்துக்காக கர்த்தருக்காக நின்ற பக்தி வைராக்கியமான உரியா. ஆனா அவ எப்படி இருந்தானா, எது எப்படி போட்டும் புருஷன் முக்கிய கிடையாதுங்கிறத உணர்த்துவதற்காக அவள் அங்கே இருந்து கொண்டாள். அதில் நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ அதெல்லாம் பேச நம்ம நேரம்ல, அது தேவையும் இல்லை. ஆனால் இதுக்கு நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, இந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, உறங்கிக் கொண்டிருக்கும் தாவீதுக்களும் யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கும் உரியாக்களும். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இதுதான் கிறிஸ்தவம். 2600-700 வருஷத்துக்கு கழிச்சு இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துக்கு இந்த செய்தி என்ன உணர்த்தப்படுகிறது? ஒருவேளை நீங்க கேட்கலாம், இன்னைக்கே இந்த செய்தி எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமூகம், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சபை, இன்னைக்கு இருக்கிற ஊழியங்களுடைய நிலவரம் என்னவென்றால், யுத்தம், ஊழியம், களம் என்று வைராக்கியமாய் ஆண்டவருக்கு நிற்கிறது ஒரு பகுதி தான். மீதி 9 பகுதியான ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஓய்வெடுக்கிறவர்கள் தான் இன்றைக்கு அதிகம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க பண்றீங்க? பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன். ஏதாவது சொல்றதுக்கு வார்த்தைகள் நிறைய இருக்குதுங்க. யாரால் ஒரு ஆளாவது களத்துல போய் நின்று மக்களை நின்று மக்களை சந்திக்க முடியாது ஊழியத்தை செய்யற எத்தனை பேர் கேளுங்க? அது கிடையாதுங்க. இன்னைக்கு ஐஎம்இங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு, இந்தியன் மிஷனரி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி. இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கு ஊழியக்காரங்கள் எண்ணிக்கை எவ்வளவு தேவைன்னா, 10ல் ஒருவன், 100ல் ஒருவன், 1000ல் ஒருவன், அந்த கணக்குல. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி மக்களுக்கு, 1 கோடி மக்களுக்கு 1 லட்சம் ஊழியக்காரன் தேவைன்னு சொல்லி அவங்க கணக்கு சொல்றாங்க. 100 கோடி பேருக்கு 10 லட்சம் ஊழியக்காரன் தேவைன்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க. இப்ப 150 கோடி வச்சுக்கோங்களேன், ஒரு 15 லட்சம் ஊழியக்காரங்க தேவை. அவங்களுடைய கணக்கின்படி, அந்த ஐஎம்ஏங்கிற நிறுவனத்தின் கணக்கின்படி 15 லட்சம் ஊழியக்காரங்க தேவை. இந்த ஐஎம்ஏ யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற எவ்ரி மிஷனரி சொசைட்டி, எல்லா மிஷனரி ட்ரஸ்ட், எல்லா இயக்கங்களும் அவங்க கிட்ட போய் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா தான் அவங்கள ஒரு மிஷனரி ஸ்தாபனமாகவே அவங்க என்ன செய்வாங்க, அங்கீகரிப்பாங்க. நாம நீங்க கேள்விப்பட்டிருக்கிற எஃப்எம்பியா இருக்கட்டும், விஸ்வானியா இருக்கட்டும், இப்போ இருக்கிற ஓஎம்ஆ இருக்கட்டும், எந்த ஊழியமா இருக்கட்டும், எங்களுடைய வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட் இருக்கட்டும், எல்லாமே அவங்ககிட்ட போய் என்ன செஞ்சிருப்போம், டெல்லியில் இருக்குது அந்த ஐஎம்ஏல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். பண்ணாதான் இதை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுது. அதை நான் வச்சுக்கணும். நீங்க இல்லையா சொல்லுங்க. சரி, இந்த ஏன் இப்போ இதை நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐஎம்ஏ நிறுவனத்தின்படி இன்னைக்கு இந்தியாவில் களப்பணியாற்றுகிறவர்கள் எத்தனை பேர் கேட்டீங்கன்னா, 15 லட்சம் பேர். எத்தனை பேர் நேரடியாக மக்களை சந்திக்கிறவங்க கேட்டீங்கன்னா, 22,000 பேர் குறைவாதான். ஆமா, நாம இன்னைக்கு ஆனா ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறான். இது காலம், கடைசி காலம், இயேசு வரப்போறாரு, உலக அடையாளம் நிறைய நடக்குது, நிறைய கம்பி கட்டுறவன், கதை கட்டுறவன் நிறைய என்ன செய்யறாங்க, அள்ளி விடுறாங்க. எழுப்புதல் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு, எழுப்புதல் வெடிச்சு சதுறது. பஞ்சாப்ல ரசிக்க விட்டுறாங்க, உத்தரகாண்டில் ரசிக்க விட்டுறாங்க, இந்தியாவில் எத்தனை அப்படி நடக்குது. நான் உங்களுக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். இதே தமிழ்நாட்டில் ஆராதனை நடக்காமல் மூடப்பட்டிருக்கிற திருச்சபைகள் நூற்றுக்கணக்காக இருக்குது. உங்களுக்கு புள்ளி விவரத்தோட கிராமம், மாவட்ட, தாலுகாவை நாங்க சொல்ல முடியும். எந்தெந்த ஸ்தாபனங்கள், எந்தெந்த ஆராதனை ஸ்தலங்கள் நடக்காம மூடி கிடக்கு, எந்தெந்த கிராமத்தில் இருக்குங்க உங்களுக்கு சொல்ல முடியும். ஏனென்றால் போதகர்கள் கிடையாது, ஊழியர். நான் சொல்றேன், கிறிஸ்தவ சபைகளுக்கு ஊழியக்காரங்க பத்தலங்க. இப்ப இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கம், இப்ப இருக்கிற கிறிஸ்தவ நிலை, இப்ப இருக்கிற வேகங்கள் இப்படியே போனா இன்னொரு 20 வருஷம் கழிச்சு ஊழியக்காரர்களை நீங்க தேடினாலும் மருந்துக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை, ஒரு கொடிய சூழ்நிலை வரப்போகுது. இல்லையா சொல்லுங்க. ஏன்னா யாரும் வரமாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நான் உங்கள்கிட்ட பேசும்போது என் வெக்கத்தை விட்டு தான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு மாதம் 1000 ரூபா கொடுக்குறவங்க தான் நல்லா இருக்கும். நிறைய பேர் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஊழியக்காரங்கனால கேவலமாக பார்க்குறாங்க. எப்படி யார் வருவா? நான் இப்போ என் பையனை எப்படி என்கரேஜ் பண்ண முடியும்? நான் ஒன்று சொல்கிற புரியுது உங்களுக்கு. இப்போ நான் ஊழியத்துக்கு வந்து நிறைய கேவலப்பட்டிருக்கேன், அடி வாங்கியிருக்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறேன், 6 மாதம் கையெழுத்து போட்டிருக்கிறேன். இதை என் பையன் கண்ணால் பார்த்துட்டே இருக்கிறான். அவனுக்கு என்ன மனநிலை உண்டாகும்? ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போதெல்லாம் கஷ்டப்படுறேன், போராடுறேன், பிச்சை எடுக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் போய் நிற்கிறோம். நீங்கள் வந்து ஏதாவது உதவி செய்வீங்களா, ஒரு 5000 கொடுங்க, 2000 கொடுக்குன்னு சொல்லி கேவலமாக இருக்குதுங்க. ஏன்டா அந்த ஊழியத்துக்கு வந்தோம், ஏன் இந்த பைபிளை கையில் தூக்கணுங்கிற அந்த அளவுக்கு எஸ்ட்ரீம் சைடு திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிடுறோம்.
நம்ம வந்தது போல போதும், நம்மளை மாதிரி இன்னொரு ஆள் இந்த ஊழியத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுங்கிற அளவுக்கு கார்னர் பண்ணப்படுறோம். அப்போ எப்படி நாம நம்முடைய பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுவோம், வாடா நீ ஊழியத்துக்கு வாடணும். ஆனால் அதையும் தாண்டி சொல்கிறோம், செய்கிறோம், பரவாயில்லடா, கோதுமை மணியாவது நிலத்தை விழுந்து சாகட்டால் தனித்திருக்கும். நாம கர்த்தருக்காக நிற்காவிட்டால், நாம் பிரசங்கிக்காவிட்டால், நாம் எழும்பாவிட்டால், நாம் செயல்படாவிட்டால் ஆண்டவருக்கு யார் நிற்கிறது? நான் இருக்கிறேன், வா நீ வா. அப்படிதான் உற்சாகப்படுத்துறோம். வேதனையின் மத்தியில தான், சந்தோஷத்தின் மத்தியில கிடையாது. சர்ப்ளஸா நிரம்பி இருக்கிறோம். இந்த ஊழியத்துக்கு வந்தனால மாசம் 50,000 1 லட்சம் அப்படி கொட்டுது. இது எப்படி செலவழிக்கணும் வழி தெரியல. நீ வந்துரும் சொல்லல, எங்களுக்கு சம்பளம் எவ்வளவு கேட்டீங்கன்னா வெளியே சொல்ல வைக்க கிடையாது. 5,000 ரூபாய் கொடுப்பாங்க, மீதி நீ பார்த்து கொண்டுருவாங்க. அவ்வளவுதான். நீங்க போற இடத்துல வர இடத்துல பார்த்துக்கோ. கார் இருக்கு, பைபிள், செல்போன் இருக்கு, எல்லாம் இருக்குது, என்ன செய்ய எல்லாம் இருக்கும். ஆனால் நீ பார்த்துக்கோயா. ஓடி ஒரு கேம்ப் நடத்துற, நீ பார்த்துக்கோ. ஒரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு செலவு பண்றீங்க, ரைட், எல்லாம் உன்னால முடிஞ்ச திராணி இருந்தா செய். ஏன்னா எங்களுக்கும் பிரச்சனை தான், அங்கேயும் கிடையாது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏன் ஊழியர்கள் ரொம்ப குறைவாக இருக்கு, ஏன் வரமாட்டேங்கிறாங்கிற ஒரு லிஸ்ட் போடும் பொழுது அது நெகேமியா 12ஆம் அதிகாரத்தில் அந்த மிஷனரி ஆர்கனைசேஷனே சொல்றாங்க. ஆபரேஷன் மொபிலைசேஷன் ஒரு ஊழியம் உங்களுக்கு தெரியும், ஜார்ஜ் வெர்வர், வசதி பிரதேசத்தை விட்டு வெளியே அப்படி சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. ஒருவேளை இந்த ஈரோடுல ஏதாவது ஒரு கிறிஸ்டியன் பைபிள் சொசைட்டி ஒரு லைப்ரரி ஏதாவது இருக்குதுன்னா நீங்க கண்டிப்பா போய் என்ன செய்யுங்க, நான் சொல்ற இந்த புத்தகத்தை போய் வாங்கி படிச்சு பாருங்க. வசதி பிரதேசத்தை விட்டு வெளியே, ஜார்ஜ் வெர்வர் எழுதுனது, தமிழ்ல இருக்குது. அதுல என்ன சொல்றாருன்னா, ஆசிய கண்டத்திலையும் இந்தியா போன்ற பகுதிகளில் நிறைய பேர் ஊழித்து வர்றதுக்கு தயக்கங்க பாராட்டுறாங்க. ஏன் பாராட்டுறாங்கன்னா, யூரோப் போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரி மேலை நாடுகள்ல அவங்களுக்குரிய மாதாந்திர அந்த கல்ச்சர், அந்த இருக்கிற இடத்துக்கு எதுவான சூழலை அறிந்து எவ்வளவு தேவையோ செய்யறாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கிற மிஷனரி ஊழியர்களுக்கு, இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவ திருச்சபையில் என்ன செய்யணும், 25 வருஷம் 30 வருஷமா 2,000 ரூபாய் கொடுக்குறவங்க 2,000 ரூபாய் தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க. 2,000 ரூபாய் வச்சு ஒரு மிஷனரி எப்படி குடும்பம் நடத்துவான்? 4,000 ரூபாய் வச்சு எப்படி நடத்துவான்? 5,000 ரூபாய் வச்சு எப்படி ஒரு குடும்பம் நடத்தும்? இது ஆக்கப்பூர்வமான ஒரு கேள்வியை ஒரு ஜார்ஜ் வெர்வர் கேட்கிறார். இதை ஏன் இப்படி இந்த செய்தியுடைய ட்ராக்ல இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறார், பரிசுத்த நிறைய உணர்த்துறாருன்னா, இன்னைக்கு நிறைய பேர் யுத்த காலத்துக்கு வராமல் பின்தங்கிறது காரணம் என்னவென்றால், தான் பாதிக்கப்படுறதோட தன் குடும்பத்தில் உள்ள மனைவி பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால யாரும் என்ன செய்ய கிடையாது. எந்த வேலைக்குனாலும் போவாங்க, யாரும் இந்த வேலைக்கு என்ன செய்ய கிடையாது, வர்றது கிடையாதுங்க. ஆனால் ஊழியம்னா கஷ்டம் தான், அதுக்காக சர்ப்ளஸாக இருக்கணும்னு சொல்லி அதையும் பைபிள் சொல்லலை. மத்தேயு 20:28 சொன்னார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தமது ஜீவனை கொடுக்க வந்தார். மார்க் 10:45 அதே வசனத்தை சொன்னார், அந்தபடியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம் ஜீவனை கொடுக்க வந்தார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல 33ஆம் வசனம் சொல்லுது, யாதொருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சகோதரன் சகோதரி தாய் தகப்பன் கணவன் மனைவி இவங்களால வெறுக்கக்கூடிய ஒரு அனுபவத்துல ரொம்ப ஆசாபாசம் வைக்கிறவ இந்த ஊழிய காலத்தில் இருக்க முடியாது. அதையும் ஆண்டவர் பேலன்ஸ்டா சொல்லி இருக்கிறார். ஊழியம்னா அப்படிதான் இருக்கும், பாடுகள் உபத்திரங்கள் இருக்கதான் பாச, இல்லாமலாம் இருக்காது. இன்னைக்கு ஆனா ரொம்ப பிரயாசப்படுறோம். நான் முதல் செய்தியின் ஆரம்பத்தில் சொன்னேன், 30 வருஷ ஊழியத்தில் 29 வருஷ ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா 1260 பேர் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பெரிய பாடு. ஆனால் இது ஒரு பெருசாக சாதிச்சுட்டோன்னு சொல்றது கிடையாது. இந்த வருஷத்தில் ஒரு பெரிய இலக்கு வச்சிருக்கிறோம், 1000 பேர் எழுப்பணும்னு. ஆனால் இப்போ ஒரு 4 மாதம் முடிய போதுங்க, சொல்லக்கூடிய அளவில் ஒரு பெரிய ரிசல்ட்ல வரல. ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய செவ்வாய் புதன் நடக்கிற ஊழியர் கூட்டத்தில் இது போட்டு முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எங்க கோளாறு இருக்குது? இயேசுவானவர் 3 வருஷத்துல 12 பேரை கண்டுபிடிச்சார். 12 70 ஆனது, 70 120 ஆனது, 120 1000 5000 மாறினது. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியத்துக்கு யார் வர்றது இல்லையே, யாரும் வர மாட்டேங்கிறாங்களே. அப்ப எங்க கோளாறு இருக்குது? இன்னைக்கு ஊரியாவை போல களத்தில் நிற்கக்கூடியவர்கள் மிக மிக குறைவு. அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் இல்லாதவங்க அவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற சபை அருமையாக ஒரு ஜெபக்குறிப்பு நடத்தினர் கவனிச்சு, சபைகளில் ஒரே சண்டை தான், கமிட்டி சண்டை, அந்த சண்டை, நீ நானும் பதவி போட்டி, இடத்த விற்கிறதுக்கு, சொத்துக்களை விற்கிறது, நான் பெருசா நீ பெருசா, இதை ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஈரோடு மட்டும் இல்லை, முழு இந்திய தேசத்தில் உள்ள எல்லாருக்கும். இவங்களுக்கு இதுக்கே நேரம் பத்தலை. ஆனால் இவங்களுக்கு இதற்குண்டான பலன்கள், இதற்குண்டான நியாய தீர்ப்புகள் பரலோகத்தில் காத்து கொண்டு இருக்கிறது. அது வேற விஷயம். நாம் எதுக்கு அழைக்கப்பட்ட, நம்ம என்ன செய்யணுங்கிற சபையானது, திருச்சபையான தனக்கு கொடுக்கப்பட்டதான வேலையை மறந்து ஆண்டவர் கொடுத்ததான அந்த கிரேட் கமிஷன், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், அந்த வார்த்தை இன்னைக்கு சுத்தமாக மறக்கடிக்கப்பட்டு போய் விட்டது. அல்லேலூயா. நான் இன்னைக்கு எல்லாரும் சொல்றோம், நாம என்ன வேலைக்கு வந்திருக்கிறோம்னா ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம்? பாடல் பாடுற ஊழியத்துக்கா? அது ஊழியம் கிடையாது. பிரசங்கம் பண்ற ஊழியமா? அது கிடையாது. நீ கன்வென்ஷன் பிரசங்கியாரா? அதுக்கு உன்னை ஆண்டவர் தெரிஞ்சு கொள்ளல. மேடை கிடைக்குமா, மைக் கிடைக்குமா? அதுக்கு உன்னை தெரிஞ்சுக்கொள்ள. உன்னை தெரிஞ்சு கொண்டதுக்குன்னா கிராமத்துல போய் ஜனங்களை பார்ப்பதற்கு, அவங்கள்ட்ட போய் இயேசு பத்தி பேசுற, அவன் தான் ஊழியக்காரன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஊழியக்காரனை எப்படி தெரியுதுன்னா, கோட்டு சூட்டு போட்டு அவர் ஐயா நின்று மேடையில் நின்று ஒரு 2 பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. இதுதான் இப்படிப்பட்ட ஒரு மாயையான ஒரு கலாச்சாரத்தில் கிறிஸ்தவ விழுந்து போய் கிடக்கிறது. வேதனையான ஒரு செய்தி. தாவீதும் ஊரியாவை வச்சு ஏன் பேசுறோம், இவ்வளவு நேரம் ஏன் பேசணும்னா,
இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் தாவீதை போல பசப்பு வார்த்தையிலும் கபட்டுத்தனமான வார்த்தையிலும் பொய்யான வாக்குறுதியிலும் அள்ளி விடுறது தான் இன்னைக்கு இருக்குது தாவீதை போல. ஆனா உண்மையிலே செத்தாலும் பரவாயில்ல, கோதுமை மணியானது நிலத்தில் வளர்ந்து சாகவட்டால் தனித்திருக்கும், செத்ததையால் மிகுந்த பலனை கொடுக்கும் சொல்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில ஊழியக்காரனை வைத்துதான் இன்னைக்கு இந்த தேசம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சிலர் இருக்கிறாங்க, அக்கா யாருமே இல்லைன்னு சொல்ல வரல, ஒரு சிலர் இருக்கிறான் ஆண்டவருக்கா நிற்கிற ஓடுறவெல்லாம் இருக்கிறான் இல்லையா. நான் ஒரு சாட்சி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், நான் தெரியல சொல்கிறேன். இது மேன்மைப்படுத்தி பெருமைப்படுத்தி சொல்கிறதுல ஒரு ரியல் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். நான் ரொம்ப போல்டாக பேசுவேன், வைராக்கியமாக பேசுவேன். ஆண்டவருக்கா வைராக்கியம் அடிக்கணும், ஓடணும், அலையணும், பிரயாசப்படணும், ரத்தம் சிந்தம் ஆயத்தமாக இருக்கணும், சாகணும், அப்படிலாம் வைராக்கியம் பேசினாலும் இப்பயும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு சோகமான சம்பவம் என்னன்னா, என் மனைவி 2021 மார்ச் 7 அவள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாள். அப்போ அவளை அடக்காராதனை 8 நடந்து முடிஞ்சிருச்சு. அடக்காராதனை ஒரு திங்கக்கிழமை சாயந்தரம் நடக்குது. செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தமிழ்நாடு முழுசும் 450 ஊழியக்காரங்க, அதாவது தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய ஊழியக்காரங்களுக்கு 2 நாள் மீட்டிங் நடக்குது, அதாவது தோழமை மீட்டிங். அது அப்போ அவங்களுக்கு செய்தி கொடுக்குற அந்த ஷெட்யூலில் அன்றைக்கி ஈவினிங் ஷெட்யூல், என்னுடைய ஷெட்யூல் இதே போல் ஒரு 7 மணிக்கு செய்தி கொடுக்கணும் செவ்வாய்க்கிழமை. அப்போ எங்கள் ஊழியக்காரர் என்கிட்ட கேட்குறாரு, டேவிட் கணேசன், நீங்கள் இன்றைக்கி செய்தி கொடுக்குறீங்களா அப்படி சொல்லி அந்த வேதனையிலையும் அது சோகமான அனுபவத்திலையும் கேட்குறாரு, நீங்கள் இன்றைக்கி செய்தி கொடுப்பீங்களா, கொடுக்க முடியுமா அப்படின்னு. நான் எனக்கு ஒரு கணம் ஒரு தடுமாற்றம் உண்டானது. என்னென்னா, அதாவது செத்து அடக்கம் பண்ணி அவளை 24 மணி நேரம் கூட ஆகலை. ஆனால் என்கிட்ட அந்த கேள்வி கேட்கும்போது ஒரு 10 மணி நேரத்தில் கேட்குறேன், நீங்கள் செய்தி கொடுக்க முடியுமா இன்றைக்கி அப்படின்னு. அப்போ இது ரியல் உண்மை என்னென்னா, யாருக்கும் செய்தி கொடுக்க முடியாது. எப்படிங்க செய்தி ஆயத்தப்படுத்துவீங்க, என்ன டைட்டில் வைப்பீங்க, என்ன சப் டைட்டில் சொல்லுவீங்க, எந்த வார்த்தையை சொல்லி பேச முடியும், எப்படி நீங்கள் ஆல்டர் கால் கொடுப்பீங்க? இங்கே இருதயம் போல உடச்சி வேதனைப்பட்டு நம்முடைய லைஃபை போச்சுக்கிற மாதிரி கிடக்கு, எப்படி போய் செய்தி கொடுக்க முடியும்? அப்போ அப்படி ஒரு கட்டத்தில் ஒரு கேள்வி வரும் பொழுது நான் சொன்னேன், நான் செய்தி கொடுக்குறேன் அப்படின்னு. அன்னைக்கு சாயந்தரம் 7 மணி, அன்னைக்கு வழக்கம் 450 பேர் உட்காந்துருப்போம். மீதியால் சமையல், கிச்சன், இது டிரான்ஸ்போர்ட், இப்படி பல டியூட்டியில் எல்லாம் ஆட்கள் இருப்பாங்க. எல்லாரும் மொத்த ஆட்களும் அந்த காம்பவுண்டில் வந்துட்டாங்க. இன்றைக்கி இவர் என்ன செய்தி கொடுக்க போகிறாரு பார்க்கணும் அப்படின்னு. ஏற்கனவே செய்தி கேட்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இன்னைக்கு எப்படி இவரால் பேச முடியும், என்ன செய்தி கொடுக்க போகிறார்ல, எப்படி இந்த சூழ்நிலை இவரால் செய்தி கொடுக்க முடியும்? பிசாசும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசுகிறான், நீ இன்னைக்கு செய்தி கொடுத்துருவியா, ஏன்னா நீ ரொம்ப வாய் பேசுவீல, ஏசு அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் சொல்லுவீல, வைராக்கியம் நிற்கணும், ஆண்டவருக்கா ஓடணும், நிற்கணும், பாடுபடணும். அப்போ நான் மனசில் எந்த சஞ்சலம் இல்லாமல் எந்த சலனம் இல்லாமல் நான் கட்டாயம் இன்றைக்கி ஈவினிங் செய்தி கொடுப்பேன்னு சொல்லி அன்றைக்கி அந்த 7 மணி செக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் செய்தி கொடுத்தேன். அல்லேலூயா. நான் தமிழில் பேச ஒருத்தர் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணார், ஏன்னா அன்றைக்கி ஹிந்திக்காரங்க நிறைய உட்காந்துருந்தாங்க. அப்போ இது ஏன் வாழ்க்கையில் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு பரீட்சை வந்தது, உரியாவுக்கு வந்த பரீட்சை போல், யுத்த காலத்தில் நிப்பியா, சோதனையான நேரத்தில் பின்வாங்கி போவாயான்று. இந்த செய்தி கேட்குற உங்களுக்கு நிறைய பரீட்சைகள் வந்திருக்கும், இனிமேல் வரவும் செய்யும். நீங்கள் இந்த ஃபெலோஷிப் வைத்திருக்கிறதுனால, இந்த ப்ரேயர் நடத்துறதுனால, ப்ரேயர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி யோசிக்கிறதுனால, பிசாசுடைய பிரதான வேலை என்னன்னா, உங்களை தடுமாற செய்வது, இடரச் செய்வது, பிரிவினை கொண்டு வர்றது, அல்லது இந்த ஐக்கியத்திலிருந்து விலகச் செய்வது, அல்லது இதில் ஆர்வம் இல்லாமல் செய்வது, இந்த ஜபத்தை விரும்பாமல் செய்வது, ஏனோதானம் என்று கடமைக்கு வைத்திருப்பது. அப்படி இருப்பான். ஆனால் அப்படி கிடையாது. 10 பேர்னாலும் 10 பேர் கண்ணி வெடி மாதிரி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், இந்த ப்ரேயரில் 10 பேர் இருந்தாலும் சரி, 20 பேர் இருந்தாலும் சரி, எப்படி இருக்கணும், உரியாவை போல நிற்கணும், களத்தில் நிற்கிறவங்களா இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும். அது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமாம், என்னுடைய செய்திக்கு ஏற்ற அது ஒரு வார்த்தை. நம்முடைய ஃபெலோஷிப் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், நம்முடைய ஊழியத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். மாசத்துல ஒரு நாள் ஒரு காஸ்பல் மினிஸ்ட்ரி பண்ணலாம், ஒரு வில்லேஜ் சந்திக்கலாம். மாசத்துல ஒரு நாள் உங்க தெருவில் கூட ஊழியம் செய்யலாம், ஒரு 100 பேருக்கு காஸ்பல் அறிவிக்கலாம், அல்லது ஒரு புதுசாக ஒரு இடத்துல ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லனா புதுசாக ஒரு இடத்துல ஒரு டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது உங்கள் வீட்டில் ஏற்கனவே வீட்டு கொட்டைகள் இருக்குன்னா இல்லாத இடத்துல ஒரு புதுசாக ஒரு வீட்டு கொட்டைகள் ஸ்டார்ட் பண்ணி அங்கே இருக்கிற வெளியாட்களை வர வைக்கலாம். ஏதாவது ஒரு பகுதியில் ஆண்டவருக்காக ஆத்துமாதாயம் பண்றது ஒரு புது வகையான முயற்சி பண்ண வேண்டும். உரியாக்களை போல வைராக்கியமாக முன்னேறி சொல்ல வேண்டுமே தவிர பின்தங்குவதை விரும்புகிறவர் நம்முடைய கர்த்தர் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சொன்னா செத்தாலும் சாவேனே தவிர என் வீட்டுக்கு போறது, படுக்கிறது, தூங்குறது, என் மனைவியை பார்க்கறது, விருந்து சாப்பிட்றது, இதுக்கான வந்திருக்கிறேன். என் வேலை என்னதென்று எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் ஓய்வு எடுக்கிற ஆள் கிடையாது, நான் தூங்குற கிடையாது. உடனே மாதிரி பகலில் படுத்து கிடத்துக்கிட்டு அங்கங்கே ஊரை பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு பெறாக்க பார்க்குற ஆளா? நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நான் ஒர்க் பண்ணுவேன், அலைவேன், வேகமாக இருப்பேன், செயல்படுவேன், தீவிரமாக இருப்பேன். ஏன்னா இந்த செய்தி உங்கள் கூட ஆண்டவர் பேசுகிறார். தனக்காக இந்த ஈரோடில் எத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்க, அவருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்குது. 2 நாளாகும் 16:9 பார்க்குறோம். தமக்கு பயந்து
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த பிரேயர் மீட்டிங்ல இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, நீங்க இப்போ வரை வேலை செய்ய செயல்படுறீங்களா, இதிலும் இன்னும் அதிகமாக செயல்படணும்னு எதிர்பார்க்குறாரு. இப்போ கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இன்னும் ப்ரேயர் பண்ணுங்க. காலையில் எந்திரிக்கிறீங்களா, இன்னும் சீக்கிரமா காலையில எந்திரிங்க. முழங்கால கொஞ்ச நேரம் நின்று ஜெபம் பண்றீங்களா, இன்னும் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுங்க. அதிகமா இன்னும் ஆண்டவருக்கு அதிகமா பிரயாசப்படுங்க, பாரப்படுங்க. இன்னும் அதிகமா பைபிள் வாசிங்க, நிறைய தியானம் பண்ணுங்க. இன்னும் ஊழியத்துக்காக உங்களை ஒப்பு கொடுங்க, ஊழியம் செய்யுங்க. காணிக்க கொடுக்குறீங்களா, இன்னும் செய்யுங்க. ஏதாவது ஒரு பதில் இன்னும் வேகமா இன்னும் முன்னேறி போங்களே தவிர, ஆனா இது போதும்னு சொல்லி தரித்து விடாதீர்கள், தங்கி விடாதீர்கள். இல்லையா சொல்லுங்க. அதை விரும்புகிற நம்முடைய ஆண்டவர்களே. எலியா சொன்னார், போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். சோர்ந்து போய் பின்மாற்றம். ஒரு ஊழியக்காரன் அவர்கிட்ட சொன்னார், என்னப்பா நீ இப்படி இந்த பிரச்சனைகளா போய் பயந்துகிட்டு இருக்கிற, நான் உன்னை கூட நிறைய வேலை செய்து திட்டம் வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல இந்த செய்தி கேட்கிற உங்க கூட ஆண்டவர் பேசுறாரு. உங்க ஒவ்வொருத்தரை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இல்லையா சொல்லுங்க. அந்த திட்டம் இல்லைன்னா இன்னைக்கு இந்த செய்தி கேட்கறதுக்கு உங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்க மாட்டார். அது இல்லைன்னா இந்த செய்தியை நீங்க கேட்கறதுக்க மாட்டீங்க. நான் இந்த இடத்துல வந்திருக்க மாட்டேன். இருக்கட்டும், நான் இந்த இடத்துல வந்திருக்க மாட்டேன். உங்க ஒவ்வொருத்தரை கொண்டு பிரதான திட்டங்கள் ஆண்டவருக்கு இருக்கிறது. பரிசுத்தவினர் உங்கள் ஒவ்வொருவரை கொண்டு பிரதானமான வேலைகளை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சோர்ந்து விடாதீர்கள், பின்தங்கி விடாதீர்கள். இது போதும் என்று தங்கி விடாதீர்கள். எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உரியாவே யுத்த களத்தில் இருக்கிறவர்களை போல இன்றைக்கு அனைவரும் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாவீதுக்களை போல சோம்பேறிகளை விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. அல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக எங்களோடு கூட நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு விசை கேட்கப்பட்ட இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் ஓய்வு எடுக்கவும், ஆண்டவரை நாங்கள் தூங்கவும் அல்லது சாப்பிடவும், உலகத்தாரை போல காணப்படவும், உலக ஆசாபாசங்கள் சுகபோகத்தில் இருப்போமா? நாங்கள் தேவனுக்காக யுத்த காலத்தில் நிற்க வேண்டியவர்கள் அல்லவா என்கிற அந்த பொறுப்பு, அந்த பாரத்தை அறிந்தவர்களாக நாட்கள் குறைகிறது என்பதை அறிந்து ஆண்டவரை இன்னும் ஆண்டவருக்காக அதிகமாக செயல்பட, இன்னும் அதிகமாக முழங்காலில் நிற்க, இன்னும் அதிகமாக ஜெபிக்க, தேவனை பிரயாசப்பட, பாரப்பட, ஆண்டவரை இருதயத்தில் நல்ல ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்து தேவனுக்காக எழும்பி செயல்பட, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது கொலை உண்ண கொடுத்த என் ஜனத்தின் குமாரத்திற்காக நான் இரவும் பகலும் அழுவேனே என்று சொல்லி புலம்பிய இறைமையை போல தேவனை அப்படிப்பட்ட ஆத்ம பாரத்தினால, ஆண்டவரை வருத்தத்தினால நிரம்பி நல்ல ஜெபிக்கக்கூடிய கிருபைத்தாக எங்கள் தேசத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள், பாழாய் போன கிராமங்கள், பாழாய் போன ஜனங்கள், ஆண்டவரை அழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்கள், வலதுகைக்கும் இடதுக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்காக ஆண்டவரை திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய ஆண்டவரை ஊழியத்திற்கு நானும் கிளம்பி செல்வேன் என்று எங்களால் என்ற அளவு ஊழியம் செய்ய ஒவ்வொரு இன்னும் பலப்படுத்துவீராக. எங்களுக்கு கொடுத்திருக்கிற சொத்து, சுகம், ஆஸ்தி, நேரங்கள் எல்லாவற்றையும் நல்ல ஒரு உக்கரணக்காரனாக பயன்படுத்த கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்தும். ஒரு நாள் தேவனே உம்முடைய சந்நிதியில் நாங்கள் சந்திக்கும் பொழுது, நல்லது உண்மை மொத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த அவன் அநேகத்தின் மேல் அதிகாரியை வைப்பேன் என்று சொன்ன தெய்வம் நீர் அப்படியே செய்யப்படுற நல்ல தயவுகளுக்காக நன்றி. தேவனே, இந்த நாளில் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த பிரேயர்ல கலந்து கொண்டிருக்கிறவங்க, இந்த ஜெபத்தில் கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். ஆண்டவர், யார் யாரெல்லாம் என்ன மனவேதனைகள், வாஞ்சைகள் ஜெபத்தோடு வந்திருக்கிறாங்களோ எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால பதில் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நெடுகாலமாய் காத்திருக்கிறது, இருதயத்தை இழைக்க பண்ண விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சம் இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர், அந்த விரும்புகிறது வருகிறது இந்த நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. நினைத்தவர்களும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். ராஜாவுடைய நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே.